இல்ல நான் 10th வந்து எனக்கு சிஏ பத்தி எனக்கு பிளாங்க் தான். அப்டின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே. நான் எப்படி காமர்ஸ் குரூப் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2014 10th முடிச்சேன். ஸோ அந்த டயத்துல தான் விஐபி படம் ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா? அதனால அந்த விஐபி படம் பார்த்துட்டு, நீங்க இப்போ ஒரு ஜென்ரலா பார்க்குறீங்க. அந்த டைம்ல அந்த மெச்சூரிட்டி வச்சு பார்க்குறப்போ வந்து, ஓகே இன்ஜினியரிங் படிச்சா வேலை இருக்காது. அதனால நம்ம இன்ஜினியரிங்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்ஜினியரிங் செக்டாரும் முடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் முடிஞ்சாச்சு. காலேஜ் காலையில் மத்தியானம் கிளாஸா எப்படி? செல்ஃப் ஃபைனான்ஸ் செகண்ட் ஷிஃப்ட். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து 1:30 to 6:30. அப்புறமா தெரிஞ்சது அவங்க தான் சார் நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு. விராட் கோலிலாம் பேசியிருப்பாரு, விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன். ஆமாம். அந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் இந்த இடத்துல அடிப்பேன் லாங்கானலாம். நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்களா? நான் நைட்டு தூங்குறப்ப தூக்கம் வராது சில டைம்லாம். ஓகே. அப்போ என்ன பண்ணுவேன், இதை யோசிப்பேன். விராட் கோலி இது விராட் கோலி இல்லை, கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின் பேப்பர் வருது, எஃப்ஆர்ல இந்த கொஸ்டின் கேட்குறான், இந்த கொஸ்டின் எழுதுறோம். அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி ஏர் ஒன்னையும் யோசிச்சு பார்த்தீங்க? ஏர் ஒன்று ஸ்பீச்செல்லாம் யோசித்தேன். வெற்றிக்கு காரணம், வெற்றிக்கு காரணம் இதெல்லாம் யோசிச்சிங்க? எல்லாருமே யோசிக்கிறது தான். எஃபர்ட்டும் வந்துட்டு யோசிக்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. வெல்கம் ப்ரோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் ப்ரோ. வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் சிஎஸ் பாட்காஸ்ட்டு. நம்மளே பேர் மறந்தாலும் லிசனர்ஸ் அதை சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் பாட்காஸ்ட் பார்த்த வரைக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அவங்க 2 பேரையும் பர்சனலாக தெரியுங்கிறதுனால பார்த்துருப்பீங்க. இந்த பாட்காஸ்ட்டோட இன்டென்ஷனே என்னென்னா, சிஏ இன்டர்வியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் இல்லை சிஏ கண்டென்ட்னு எடுத்துக்கிட்டாலும் எக்ஸ்ட்ரீம்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த 19 வயசுலேயே சிஏ முடிச்சிட்டேன் இருப்பாங்க, இல்லைனா 51 வயசில் சிஏ முடிச்சேங்கிற 2 எக்ஸ்ட்ரீம் தான் இருப்பாங்க. அதுலேருந்து நமக்கு மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம், டோபமைன் கண்டென்ட் வரும். ஆனால் நாளைக்கு நான் அதை வச்சு எப்படி சொல்கிறது, நான் எப்படி இந்த ஆக்ஷனபிள் இதை எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். பட்டு உங்கள் இது நீங்கள் எக்ஸ்ட்ரீம் இல்லையா, நீங்கள் ஏர் 37 எக்ஸ்ட்ரீம் இல்லையான்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட்மார்க் இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் டாப்பர் சொல்லலாம் ஈஸியாக. இல்லை அப்படி பட் என்னென்னா எல்லா ரெண்டுமே இருக்கணும். பிகாஸ் நீங்கள் ஒரு சைடு மட்டுமே இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் குட் இல்லைங்களா? ஆமாம். ஸோ அதான் ட்ரேட்மார்க் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் டாப்பர் எக்ஸ்ட்ரீம், நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம். ஆனால் உங்கள் இதுலேருந்து ஆக்ஷனபிள், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், உங்கள் ஜேர்னி எனக்கு ஓரளவுக்கு பாதி தெரியுங்கிறனால எனக்கு தெரியும். கண்டிப்பாக நான் பாட்காஸ்ட் பண்ணும்போது உங்களை கூப்பிடணும் நான் ஒரு 6 மாதம் முன்னாடியே யோசித்தேன். ரைட்டா? அதனாலே நான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் என்ன தப்பு நம்ம பண்ணக்கூடாது. கண்டிப்பாக எனக்கே தெரிஞ்சது, இதை நம்ம பண்ணியிருந்தது தான் நம்ம தப்பு, இவர் இப்படி பண்ணல அப்படின்னு தெரிஞ்சது. இல்லை, என்னோட ஜேர்னிலையுமே நானுமே நிறையா இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். பட் அது தப்புன்னு எனக்கு தெரிய வர்றப்போ தான் அது ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் எனக்கே தெரிய வந்தது. ஓகே. ஸோ அது எனக்கு முன்னாடியே யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே, கொஞ்சம் இன்னும் முன்னாடியே முடிச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது எங்கேயாச்சும் எடுத்துக்கலாம். இப்படியும் தப்பு நடக்க போகுது, ஏதாச்சும் ஒன்று நடக்க போகுது. பட் முடிஞ்ச வேறு யாராவது பண்ணது புதுசாக தான் தப்பு பண்ணலாம். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நீங்கள் ஜேர்னிங்கிறது பார்த்தீங்கன்னா, சிஏ ஜேர்னி பொறுத்த வரைக்கும் ஒரு 5 to 6 இயர்ஸ் இருக்குது இல்லைங்களா? இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் எப்படியாவது ஒரு இடத்துல வந்து எல்லாருமே தப்பு, ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகிருக்கும். அது மற்றவங்களுக்கு அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது ரொம்பவே நல்லது தான். புதுசாக தப்பு பண்ணலாம், அதாவது பண்ண தப்பு எல்லாரும் பண்ணுறதப்ப திருப்பி பண்ணாமல் இருக்கலாம். அதுதான் என்டையர் இன்டென்ஷன். இன்னொன்று, நீங்கள் திண்டுக்கல்லேருந்து தான் ஃபுல்லாக சிஏலேருந்து எல்லாமே படித்ததில்ல, ஆல்மோஸ்ட் எல்லாமே இல்லை. இன்ட்ரு வந்து நான் இங்கே காலேஜ் படிக்கிறப்போ சென்னையில் தான் பண்ணேன் நான். ஸோ இன்ட்ரு வந்து நான் காலேஜ் சென்னையில் இருக்கிறப்போ தான் கிளியர் பண்ணேன். பட் எதுவுமே மோஸ்ட்லி எல்லாமே இங்கே தான், திண்டுக்கல் தான். ஃபைனல் ஃபுல்லாகவே திண்டுக்கல். சிபிடி பண்ணேன், சிபிடி வழியாக வந்து திண்டுக்கல் தான். அதுவும் இன்ட்ரு மட்டும் சென்னையில் பண்ணேன் நான். அது காலேஜ் படிக்கிறதுனால சென்னை. ஓகே, சரி. நான் காலேஜுக்கு முன்னாடி வரேன். 10th எவ்வளோ வாங்கினீங்க? 10th ஆக்சுவலாக சிபிஎஸ்சினால 9.4 அந்த ஜிபி 9.4 அந்த மாதிரி நல்ல ஜிபி தான் இல்லை அது ஆக்சுவலாக. அது வந்து எப்படின்னா ப்ரோ, அது அந்த ஸ்கூல் வந்து எங்கள் 10th வந்து திண்டுக்கல்ல படித்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா மோர் அண்ட் மோர் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 5 நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 நாளில் வந்து கண்டிப்பாக எல்லா நாளுமே கேம்ஸ் பீரியட் இருக்கும். கடைசி பீரியட் வந்து கேம்ஸ் பீரியட் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஹைலைட்டாக இல்லை, ஒரு மற்றவங்களுக்கு நீங்கள் ஸ்கூல்லே நீங்கள் தனித்து தெரியணும்னா ஒன்று நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு எக்ஸலாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அகாடமிக்ஸில் போயிருக்கணும். இந்த அகாடமிக்ஸ் வந்து நான் அந்த ஸ்கூல் சேர்ற வரைக்கும் எனக்கு பெருசாக எதுவுமே இது இல்லை.
திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ படிச்சுட்டு இருக்கப்போ ஏதோ மார்க் சம்திங் எடுத்துட்டேன் நானும். அதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, என்னையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்து என்ன பேப்பர் எடுத்தாலும் நம்ம பசங்கள்ட்டலாம் ஒரு பழக்கம் இருக்கும், மார்க்லாம் நோட் பண்ணிட்டு அவங்க ரேங்க் போடுறதுக்கு முன்னாடி இவங்களே ரேங்க் போட்டு ஞாபகம் இருக்கு. அவங்க அந்த பியர் ப்ரெஷர்னாலேயே நான் உட்காந்து ஐயோ கால்குலேட் பண்ணுவானுங்க நம்மள, ஏதாவது படிக்கணுமே எல்லாமே இது நோட்டு பின்னாடி தான் எழுதி அன்அஃபிஷியல் ரேங்க் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதில் மார்க் கூடிடுச்சுன்னா டக்குன்னு அப்டேட் பண்ணுவாங்கல்ல. இந்த ஐசிசி கிரிக்கெட்டுக்கு ஐசிசி பண்ற கிரிக் பஸ் ஸ்கூல் ரேங்கிங் மாதிரி அதுதான் அந்த பியர் பிரஷர் தான். ஆமாம், அதுதான் எனக்கு ஆக்சுவலாக அகாடமிக் சைடு ஒரு இன்ட்ரெஸ்ட் புஷ் பண்ணதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியர் செட்டப் தான். சரி, 10th நீங்கள் 9.4ங்கிறீங்க. ஆப்வியஸ் நீங்கள் 10th நல்ல மார்க் வாங்கியிருந்தாலுமே அவங்கள இன் ஜென்ரல் புஷ் பண்ணுற சைடு வந்துட்டு ஸ்கூல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இருக்கும், இன்ஜினியரிங், டாக்டர். கண்டிப்பாக டாக்டர் ட்ரை பண்ணப்பா அந்த இது வந்திருக்கும். எங்கேருந்து சிஏ நீங்கள் எப்போ 10th இல்லை எப்போ நீங்கள் சிஏ பண்ணணும்னு முடிவு பண்ணது? இல்லை, நான் 10th வந்து எனக்கு சிஏ பற்றி எனக்கு பிளாங்க் தான். அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி தேர்ட் குரூப் அதாவது காமர்ஸ் குரூப் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ட்ராமா தான். நான் ஊசி அம்மாவை கூப்பிட்டு போய் ஊசிலாம் இல்லை, மாத்திரை மட்டும் தான் கூப்பிட்டு போயிட்டு ஊசி போட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அப்போலேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் சைடு போனாலே ஒரு மாதிரி டென்ஸ்ட் ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருச்சு, சரி நம்ம ஃபீல்டு இல்லை, அது நம்மளுக்கு ஒரு மாதிரி செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சு. நான் 2014 10th முடித்தேன். ஸோ அந்த டயத்தில் தான் விஐபி படம் ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா. அதனால அந்த விஐபி படம் பார்த்துட்டு அதில் நீங்கள் இப்போ ஒரு ஜென்ரலாக பார்க்குறீங்க, அந்த டைமில் அந்த மெச்சூரிட்டி வச்சு பார்க்குறப்போ வந்து ஓகே இன்ஜினியரிங் படித்தா வேலை இருக்காது, அதனால நம்ம இன்ஜினியரிங்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியரிங் செக்டாரும் முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் முடிஞ்சாச்சு. சரி தேர்ட் குரூப் என்ன இருக்கோ பார்த்துக்கலாம், நம்ம ஏதோ இப்போ எடுத்து படிப்போம், படிச்சுட்டு என்ன வருதோ என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் பண்ணது. கேஷுவல். ஆமாம், ரத்தம் பார்த்தோடனே டாக்டருக்கு விஐபி படம் பார்த்து இன்ஜினியர் ஆனால் உங்களுக்கு அப்போ சிஏனா உங்களுக்கு ஃபேமிலியில் சிஏ அது மாதிரி? இல்லை ஃபேமிலிலையும் இல்லை. இன்னும் ஆக்சுவலாக நான் சின்ன தப்பு என்னன்னு சொல்லுவேன்னா, எனக்குன்னு யாரையுமே நான் ஒரு மென்டராகவோ ஒரு ஆர்டிகல்ஷிப் பீரியட் வந்ததுக்கு அப்புறமா தான் பிரின்சிபல்கிட்ட கேட்டு தெரிஞ்சுருக்கேன். அதுக்கு முன்ன வரைக்குமே நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஸோ அந்த பீரியட் வரைக்கும் எனக்குன்னு ஒரு மென்டரோ இல்லை யாருமே பேக்ரவுண்டு பேர் வந்துட்டு இந்த சொந்தக்காரங்க இருப்பாங்க, இல்லைனா யாராவது ஒருத்தவங்க மூலியமாக தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஒரு வாய்ப்பு இல்லாமல் போனது. அது ஒன்று வந்து கொஞ்சம் இப்போ ரெக்ரெட் பண்ணலாம். பட் ஆப்வியஸாக முடிச்சாச்சு. சில நேரம் தெரியாமல் இருக்கு, அதுவும் ஆப்வியஸாக ரீசன்ஸுக்கு அகாடமி தான் நீ போகணும், இங்கே இந்த ஊரில் படித்தாதான் அந்த இது இல்லாமல் நீங்களா ஃப்ரீ டெசிஷன் எடுக்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ 10th போது சிஏனா என்னன்னே ஆல்மோஸ்ட் தெரியாது, சுத்தமாக தெரியாது. 11th 12th அப்போ ஆக்சுவலாக என்னென்னா இந்த மித்து இருக்கும், சிஏ கையெழுத்து வந்து சொல்லுங்க சிஏ கையெழுத்து வந்து 1 lakh 2 lakhsன்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மித்து பேஸ் பண்ணி எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு சொன்னார், இந்த மாதிரி சிஏ வேணால் ட்ரை பண்ணு. அப்பா இந்த மாதிரி சொல்லலை, கையெழுத்து போட்டாலாம் சிஏன்னு ஒன்று இருக்குது, நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் சும்மா அப்போ டீச்சர்ஸும் சொல்லுவாங்க இந்த மாதிரி காமர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அங்கே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம சீனியர்ஸ் அந்த 11th 12th படிக்கும் 12th முடிச்சுட்டு ஒரு 12th வந்து ஸ்கூல் டாப்பர் ஒருத்தர், நான் 11th படிக்கிறப்ப 12th ஸ்கூல் டாப்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த லைன் தான் போனார். ஸோ அவர் சிஏ போனோன்னா சரி ஓகே சிஏ ஏதோ ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா நம்மளா தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா தான் இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணி எல்லாமே வந்து 11th சீனியர் வச்சு தான் சிஏ. உங்களுக்கு பாதி எனக்கு தெரிஞ்ச அந்த சீனியர் தான் சொல்லியிருப்பார்ல சிஎஸ் மூலமாக. மோஸ்ட்லி வந்து இதுதான் டீச்சர்ஸு அப்புறம் கூகுளில் பார்த்தது தான் டீச்சர்ஸ். இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குது இவர். ஆமாம், ஸ்கூல் டீச்சர்ஸ். இவர் இந்த சீனியர் சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கு. சரி அவரே இருக்கிறாரு, நம்மளுக்கும் அப்போ ஏதோ பார்ப்போம், சும்மா கூகுள் பண்ணி பார்த்து சரி ஓகே ரீசனபிளாக தான் இருக்குது. எனக்கும் என்ன பேக் ஆஃப் த மைண்ட் இருந்ததுன்னா, நான் ஓகே இது ட்ரை பண்ணி பார்ப்போம், இது ஆகலைன்னா நம்ம டிகிரி ஒன்று இருக்கும், ஸோ டிகிரி காலேஜ் பண்ணுவோம், இது இல்லைன்னா நம்ம இதை வச்சுட்டு நம்ம ஃபர்தராக நம்ம எப்படியாவது ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிதான். அந்த டயத்தில் ஏதாவது பண்ணிக்கலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அதனால அந்த தேர்ட் குரூப் எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ இதுதான் வெரைட்டிக்காக தான் மெயின். ஆமாம்.
கரெக்டான கடைசியில் சிஏல லேண்ட் ஆகிட்டீங்க. அது அது உங்களுக்கு அது போனோடனே இன்ட்ரெஸ்ட்டு க்ரியேட் ஆகி ஒரு கட்டத்தில் இதுதான் இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோவில் போயிடுச்சு. சூப்பர் ப்ரோ. அடுத்து கேட்கணும்னு நினச்சேன், சிஏன்னு நீங்கள் தேடும்போது நீங்கள் இன்டர்நெட்லாம் தென்னங்கிறீங்க, டீச்சர் சொன்னாங்கன்ட்டு. நீங்கள் சிபிடி திண்டுக்கல்ல தான் பண்ணீங்கல்ல? சிபிடி ஆக்சுவலாக திருச்சியில் வந்து ஒரு திருச்சியில் தானே? திருச்சியில் ஓகே. திருச்சியில் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து சுலேக்கான்னு சொல்லிட்டு, அப்போ வந்து சுலேக்காவில் தான் எல்லாம் சர்ச் பண்ணுவாங்க, இப்போயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சர்ச் பண்ணி பார்க்குறப்போ திண்டுக்கல் ஆஃபீஸாக இருக்காது, இப்போயுமே ஒன்றும் பெருசாக இல்லை. திருச்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குன்னு சொல்லி நான் நேர்லேயே போய் பார்த்துட்டு. எந்த இன்ஸ்டியூட்னு சொல்லாமல் நான் வேணா கட் பண்ணிக்கிறேன். ஓ மை காட், புரிஞ்சிருச்சு. ஓகே சொல்லுங்க. அந்த இன்ஸ்டியூட் தான் எனக்கு போயிட்டு நான் டேரெக்டாக போயிட்டு நான் பேசிட்டு, அப்போது அதான் சொன்னேன் இல்லைங்களா, மொத்தம் 4 ரிவிஷன் பண்ணேன். இந்த லாஸ்ட் சைக்கிள் 4 ரிவிஷன் ஃபைனலுக்கு. ஆமாம், அது டீட்டெயில்டாக வரும் ஃபைனலுக்கு. இது மட்டும் நான் பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிருப்பேன். என்னென்னா ஆர்டிகல்ஷிப் வந்து நாங்கள் போகிறதுல வந்து ஒரு துளி கூட எனக்கு ரிக்ரெட்டே இல்லை. சென்னையில் பண்ணியிருக்கணுன்ட்டுலாம் எந்த ஒரு அதுதான் என்னென்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, நிறையா கான்டென்ட் என்னென்னா ப்ரொமோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி லெவலில் பிக் 4ல் பார்க்கலன்னா நீ வந்துட்டு வேலையே இல்லை, படித்தா இங்கே பண்ணால் இங்கே பண்ணு, இல்லைன்னா இந்த அகாடமியில் படிக்கணும்னா வேலையே இல்லை. அப்படிலாம் நீங்கள் ஐசிஐ டியூப்பில் படித்து ரேங்க் வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரி இது கிடையாது. அதுதான் இங்கேயுமே எஃபர்ட்ஸ் தான், எஃபர்ட் தான் எங்கே பண்ணாலும். இப்போ நானுமே அந்த ஆஃபீஸில் சும்மா டல்லாக உட்காந்துருந்தேன், எனக்கு சார் சொல்லியிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அது அந்த இதுதான் எஃபர்ட். எங்கே போனாலும் நம்ம ஒழுங்காக வேலை பார்த்தா ஓகே. எவ்வளோ நேரம் படிச்சிருப்பீங்க? 16 அவ்வளோலாம் சான்ஸ் இல்லை. 8 hours ஸ்லீப்பு. விராட் கோலிலாம் பேசியிருப்பார், விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன். ஆமாம், இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் இந்த இடத்துல அடிப்பேன் லாங்கானலாம். நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்களா? நான் நைட்டு தூங்குறப்ப தூக்கம் வராது சில டைம்லாம். ஓகே. அப்போ என்ன பண்ணுவேன், இதை யோசிப்பேன். விராட் கோலி இல்லை, கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின் பேப்பர் வருது, இந்த கொஸ்டின் கேட்குறான், இந்த கொஸ்டின் எழுதுறோம், அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி. ஏர் 1 யோசிச்சு பார்த்தீங்க? ஏர் 1 ஸ்பீச்செல்லாம் யோசித்தேன். வெற்றிக்கு காரணம் இதெல்லாம் யோசிச்சிங்க? எல்லாருமே யோசிக்கிறது தான். ஆனால் அது பண்ணும்ல, எஃபர்ட்டும் பண்ணிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அது அவர் ஆக்சுவலாக ஃபைனல் எழுதிட்டு இருந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி இப்படிலாம் இருந்தால் நீ சிஏ பாஸ் பண்ண மாட்ட. அப்போ எனக்கு பயமாயிருச்சு, என்ன இவர் ஃபைனல் எழுதுறாரு, இவர் சொல்கிறாரே ஒரு வேளை இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு, சரி கொஞ்சம் சீரியஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கடைசி ஒரு 1 வீக்கில் வந்து அப்போ அந்த சால்ட் ஸ்கேனர்னு ஒன்று விற்கும், லேண்ட்ஸ்கேப்பில் ஜெராக்ஸ் இருக்கும், ரொம்ப மெட்டீரியலே. ரொம்ப அந்த இந்த மெட்டீரியல் ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் மாதிரி. அந்த சால்ட் ஸ்கேனர் வாங்கி நான் இருக்கிற சம்பளம் ஒரு லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் போட்டுட்டு, மேக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது வந்து ஒரு கோடு மாதிரி கிராக் பண்ணியாச்சு. இப்போது ஆன்சர் 4, அப்போது எம்சிக்யூ தான் இல்லைங்களா, ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணால் அதுலேருந்து பாஸ் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கிடச்சிரும், மிச்சரை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு. இல்லைனா அட்டெண்டே பண்ண தேவையில்லை. ஆமாம், அவங்களுக்கு அந்த இது இருந்தது இல்லைங்க, நெகட்டிவ் இருந்தது. ஆமாம், ஸோ அந்த இது இருந்ததுனால அப்படி எழுதி உங்களுக்கு சிபிடி நான் கிளியர் பண்ணுவேனானே எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு செல்ஃப் டவுட் இருக்கும் ஆப்வியஸாக. அது நீங்கள் எந்த இதுவுமே எனக்கு அந்த பற்றி அந்த நாலேஜ் இல்லாதனால ஆப்வியஸாக செல்ஃப் டவுட் இருந்துச்சு எனக்கு. பட் என்னென்னா நான் காலேஜ் அப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு. நீங்கள் ஜூனில் முடிஞ்சு ஜூன் 16 2016. ஆமாம் ஆமாம், அந்த டைம் இருக்கும். காலேஜும் அப்போ தான் இது இல்லை. ஆமாம், காலேஜ் நான் ஜூலையில் ஃபர்ஸ்ட் வீக்கே ஜூலை ஆரம்பிச்சிருமா, செகண்ட் வீக்கே நம்ம ஜூலையில் நான் அப்போ தான் என்ரோல்மெண்ட்டே பண்ண போயிருந்தேன் நான். கரெக்டாக எனக்கு ஜூலை 17th நினைக்கிறேன். இங்கே காலேஜுக்கு வந்து ஐடி கார்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு காலேஜில் கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுச்சு. அவங்க சீட்டு அங்கங்கே. நீங்கள் எந்த காலேஜ்? நான் இங்கே சென்னையில் ஆமாம் ஆமாம். அது என்னென்னா எனக்கு காலேஜ் வந்து என்னென்னா நான் சென்னைக்கு போகணும், அவ்வளோதான். இப்போ திண்டுக்கல்ல இருந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றப்போ ஓகே சென்னைக்கு போனால் ஜாலியாக இருக்கலாம், அந்த மைண்ட் செட்டில் சரி ஓகே சென்னையில் ஏதோ ஒரு காலேஜ் லோயலா காலேஜ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம காலேஜில் அப்ளை பண்ணுறக்கப்போ அப்போ கரெக்டாக அந்த ஐடி கார்டு எக்ஸாம் எழுதி ஐடி கார்டுக்கு ஃபோட்டோவுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தது. அப்போது ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்கிறான் ரிசல்ட் இந்த மாதிரி பாஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இன்ன வரைக்கும் அந்த சூப்பர் ஸ்டேஷன் என்னன்னா அவன் ஃபோன் பண்ணான்னு இல்லை, ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் பார்க்க மாட்டேன், நான் பார்த்தேன்னா ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் அது அப்படி கிடையாது. நான் அந்த ஆக்சுவலாக ஒரு அட்டெம்ப்ட்டை நான் எஃபோர்ட்டே போடல.
எனக்கே தெரிஞ்சுது. அந்த அட்டம்ப்ட் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் அதை நான் தான் பார்த்தேன். அதனால் ஓகே ஒரு வேளை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு எதுக்கு ரிஸ்க் எடுக்க. நானும் ஒன்று பண்ணுவேன். என்னோட இது என்னன்னா வீட்டில் இருந்து ரிசல்ட் பார்த்தா ஃபெயிலு. ஆமாம் அதுவும் சொன்னேன். சிபிடி நான் வந்துட்டு காலேஜில் பார்த்தேன், எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க ரிசல்ட்டு பாஸ். இன்ட்ரு வந்துட்டு நான் கிளைண்ட் ஆஃபீஸில் இருந்தேன். ஃபர்ஸ்ட் குரூப் வந்துட்டு 2 குரூப் எழுதியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். கிளைண்ட் ஆஃபீஸில் இருந்தேன், வீட்டில் இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது வீட்டில் இருந்தேன், ஒரு குரூப் தான் பாஸ், செகண்ட் குரூப் ஃபெயில். 2வது தடவை கிளைண்ட் ஆஃபீஸில் இருந்தேன். அங்கே இருந்தோடனே பாஸ், சரி வெளில இருந்தான்ட்டு ஃபைனல் வந்துட்டு வீட்டில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் ஃபெயில். கடைசி வந்துட்டு நான் பாஸ் ஆனாட்டும் எங்கள் பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நைட் டியூட்டி நான் தான் பார்ப்பேன் அங்கே அட்டெண்டன்ஸ் சொல்லி வாங்கி பார்த்தேன். அங்கே தான் அந்த சூப்பர் ஸ்டிஷன் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே அது ஒன்றும் இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் இல்லைங்களா. ஸோ எதுக்கு சின்னதாக. ஆமாம் ஆமாம். சிபிடி பார்த்துட்டு அங்கேயே காலேஜ் தான் ஃபுல்லாக இல்லை. ஆமாம் அதுதான் என்னோட இது என்னன்னா, சப்போஸ் இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகாம்னு எடுத்தது சென்னை வர்றதுக்கு ஜாலியாக இருக்கு. ஆமாம் ஆமாம். பிகாம் பண்ணணும்னு இருந்தது, அது நான் அங்கே கூட பண்ணியிருக்கலாம். ஆமாம், சென்னை வர்றது வந்து லயலாவில் படித்தாப்பா. லயலான்னு இல்லை சொன்னாங்க, லயலான்னு இல்லை, பட் சென்னையில் வந்து நம்ம மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் போட்டோம். இங்கே விவேகானந்தா போட்டிருப்பீங்கல்ல? விவேகானந்தா போடல, லயலா மட்டும் எம்சிசி மட்டும் போட்டேன். இதில் எம்சிசியும் கிடச்சிது, பட் நான் போகல. லயலா சேர்ந்தனால இதில் சேர்ந்துட்டேன் நான். லயலா சூப்பர் காலேஜ், ஜாலியாக இருந்திருக்கும்ல? இருந்தது, ஆப்வியஸாக இருந்தது. பட் என்னென்னா அது இன்டர் வந்து நான் படிக்கிறப்போ வந்து நீங்கள் வெறும் காலேஜ் மட்டும் போகல? ஆமாம். ஸோ காலேஜ் காலையில் மத்தியானம் கிளாஸா எப்படி? ஆமாம், ஆக்சுவலாக என்னென்னா நான் செல்ஃப் ஃபைனான்ஸ் செகண்ட் ஷிஃப்ட். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து 1:30 to 6:30. ஓகே. ஸோ என்னென்னா உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறது அப்புறமா தெரிஞ்சுது, அங்கே தான் சார் நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படி. உங்களுக்கு வந்து எதுவுமே ப்ராப்பராக பண்ண முடியாது. நீங்கள் காலையில் ஏதாவது இப்போ நீங்கள் படத்துக்கே எடுத்துக்கிட்டாலுமே, இங்கேருந்து பக்கத்தில் தேட்டர் போனீங்கன்னா, ஈகா தேட்டர் போனீங்கன்னா அங்கே போயிட்டு வர்றதுக்கே டைம் ஆயிரும். காலையில் 11 மணி ஷோ போனால் 2 மணி ஆயிரும். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் பீரியட் முடியாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6:30 6:30 தான் முடியும். டிராஃபிக் நீங்கள் வெளியே வந்தாலே டிராஃபிக், நீங்கள் போகிறதுக்கே லேட் ஆயிரும். ஸோ இது முடிச்சுட்டு திருப்பி வர்றதுங்கிறது வந்து இம்பாசிபிள் இல்லைங்களா. ஸோ அதனால அதுவும் அப்போ வந்து தாம்பரத்தில் இருந்தேன் நான், ரிலேட்டிவ் வீட்டில் இருந்தேன். லயலா வந்து நுங்கம்பாக்கம் தாம்பரம் எலக்ட்ரிக் ட்ரெயின். ஆமாம், லோக்கல் ட்ரெயினில் தான் வந்துட்டு. ஓகே. அப்போ ரிலேட்டிவ் அங்கே இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்னொரு க்ளவுன் மூவ் என்ன பண்ணேன்னா, இன்ஸ்டியூட்டில் நான் கிளாஸ் இன்டருக்கு வந்து அதுதான் சொன்னேன் இல்லைங்களா. இன்னொரு மிஸ்டேக் வந்து யாருமே எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாத வந்து இன்ஸ்டியூட்டில் போயிட்டு அந்த இன்டருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறப்பயே கிளாஸ் நடக்குது. சரி கிளாஸ் நடக்குது, நம்ம எதுக்கு போய் அலைஞ்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்டே சேர்ந்துட்டேன். ஐசிஐ பக்கத்தில் சேர்ந்துட்டேன் நான். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து காலையில் 6:30 to 9:30 காலைல அங்கே இன்ஸ்டியூட்டில். ஸோ நான் தாம்பரத்துலேருந்து கிளம்பணுன்னா 4:30 ட்ரெயின் ஏறணும். ஆமாம், ஃபஸ்ட்டு ட்ரெயின் எப்போ அந்த ட்ரெயினில் ஏறி இங்கே வரணும். இங்கே வந்துட்டு நீங்கள் காலைல 9:30 கிளாஸ் முடிஞ்சுட்டு நான் திருப்பி தாம்பரம் போயிட்டு வர முடியாது. ஸோ இங்கே காலேஜில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு லைப்ரரியில் ஏதாவது உட்காந்துட்டு கேன்டீன் இல்லை ஃப்ரெண்ட் யாராவது அங்கே பக்கத்தில் சித்ரா அப்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அங்கே இருந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு திருப்பி தாம்பரம் போயிட்டு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ ரொம்ப டயர்டாயிரும், மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி ரொம்ப டயர்டாக இருந்ததுனால இன்னொரு நான் அதான் க்ளவுன் மூவ் என்னன்னா இங்கே வந்துட்டேன் நான், கோயம்பேடு வந்துட்டேன் நான். கோயம்பேடு 2வது இயர் அது? இல்லை, அந்த வித்தின் ஸ்பேன் ஆஃப் 1 month to 1.5 months நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரொம்ப செட் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே வந்துட்டேன் நான். ஓகே. கோயம்பேடில் ஃப்ரெண்டோட தான் வீடா இல்லை? இது சும்மா ஒரு இது மாதிரி வீடு மாதிரி. ஆமாம், அங்கே மாதிரி போட்டு பண்ணுறேன். அங்கேருந்து தான் என்ஜாய்மெண்ட்டு. இல்லை, அங்கே என்னன்னா நான் காலையில் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா 6:30 to 9:30. அப்போ கோயம்பேடு திருப்பி அங்கேருந்து வரணும்னா 5:30 ஆயிடுச்சு. சரி நான் திருப்பி 9:30 முடிச்சுட்டு திருப்பி கோயம்பேடும் போக முடியாது, ஏன்னா அதே டைம் தான். அரை மணி நேரம் 40 நிமிஷம் ஆகும். நீங்கள் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் எப்படி நீங்கள் இல்லை பைக் இல்லை இங்கே அப்படிங்கிறப்போ நான் இதுதான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஒன்று ஷேர் ஆட்டோ மாதிரி, ஆக்சுவலாக 3 ஷேர் ஆட்டோ மாதிரி போகணும். ஆமாம். ஸோ இது இப்படி போயிட்டு இருந்ததுனால இந்த இதுவுமே க்ளோஸ் பண்ணிட்டு செகண்ட் செமஸ்டர் நான் காலேஜே போகல. இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் திண்டுக்கல் போயிட்டேன் நான்.
ஓ திண்டுக்கல் போயிட்டு நம்மளுக்கு எங்கே அந்த ஆட்டோக்கார தம்பின்னு சொல்லிட்டு அந்த இவர் திருச்சி ஒரு இன்ஸ்டியூட் இருந்தது, ஆமா அவர்கிட்ட போயிட்டு நான் தினமும் திண்டுக்கல்லேருந்து திருச்சி வரைக்கும் போயிட்டு ஏய்யா இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு அதுவுமே எனக்கு ஆப்வியஸாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நேரம் இப்போ அந்த அட்டம்ப்ட் ஃபெயில் ஆயிருப்பேன். இது வந்து May 17 மே 17 இல்லை ஆமாம் 17 அட்டம்ப்ட். May 17 இது எல்லாமே நடந்தது வந்து டிசம்பர் 16. நீங்க வந்து செகண்ட் செமஸ்டர் அங்க செகண்ட் செமஸ்டர் வந்து ஃபுல்லாக ஒரு என்னாச்சுன்னா இந்த மாதிரி அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். நான் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறேன்ட்டேன் வீட்டில். சரின்ட்டாங்க வீட்லேயும், என்ன சரின்ட்டாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரில, காலேஜ்லேருந்து அப்பா கூப்பிட்டு இந்த மாதிரி அட்டண்டன்ஸ் கம்மியாக இருக்குது வந்து பாருங்கன்னு சொல்லி அப்பா போய் நேரில் பார்த்து சரி நீ இது இவ்வளோ அண்டாச்சுன்னு ஒரு 2 years தானே முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லோயலா ஹாஸ்டல்லே ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டு போனாங்க. ஸோ கரெக்டாக ஒரு இன்டர்னல்ஸு ஃபஸ்ட் இன்டர்னல் செகண்ட் இன்டர்னல் ஃபஸ்ட் இன்டர்னல் ஒரு 1 day முன்னாடி நான் போனேன். ஸோ மண்டே இன்டர்னல்னால் ஃப்ரைடே போய் ஜாயின் பண்ணேன். ஓகே திருப்பி ஜாயின் பண்ணேன்னா அந்த காலேஜுக்கு திருப்பி போனேன். போயிட்டு அந்த ஃபஸ்ட் இன்டர்னல்லாம் எல்லாமே காலேஜ் சிலபஸ் வந்து விட்டுருங்க, போனாலே ஹீரோ தான். ஆமாம் அது ஹீரோ இல்லை, அது பாஸ் பண்ணால் போதும் அவ்வளோதான் நீங்கள் அப்படிங்கிறப்போ அதுக்காக தான் நான் போனேன். ஸோ அது போய் அங்கே அந்த இதுவுமே இப்போ என்னன்னா அதுவுமே என்னால் என்ன ஆச்சுன்னா கடைசியில் அட்டண்டன்ஸ் ஷார்ட்டேஜ் ஆகி டிபார் பண்ண போகிறேன்ட்டாங்க. ஹெச்ஓடி ரூம் வாசல்ல ஒரு வாரம் உட்காந்துருக்கீங்க. விபி ரூமில் வந்து ரொம்ப நேரம் இது பண்ணி அப்புறம் டிபார் பண்ணாமல் அரியர் மட்டும் 6 papers இருக்கும், 6 papers அரியராக போட்டு நெக்ஸ்ட் செமஸ்டரில் எழுதிக்காங்கன்ட்டாங்க. ஸோ அந்த அட்டம்ப்ட் தான் எழுதினேன் நான். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு அட்டம்ப்ட் ஃபெயில் ஆனேன்னு சொல்லிட்டு, அந்த அட்டம்ப்ட் வந்து அதான் நான் எஃபர்ட்டே எனக்கு போடலன்னு எனக்கே தெரியும், சும்மா எழுதுவோம். அதாவது நான் எந்த அட்டம்ப்ட்டுமே நான் யார்ட்டையும் இப்போயுமே நான் சொல்கிறது என்னென்னா எந்த அட்டம்ப்ட்டுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் சும்மா போயிட்டு எழுதுனீங்கன்னாச்சு அட்லீஸ்ட் அந்த டைம் டேபிள் பார்த்தாவது உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வரும். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குது நம்ம போய் படிக்கணும் எழுதணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் அந்த அட்டம்ப்ட் May 17 அதில் என்னன்னா கரெக்டாக அந்த அட்டம்ப்ட் வந்து லாவில் வந்து 50 marks எடுத்துட்டேன் நான். ஆக்சுவலாக பாஸ் ஆன அட்டம்ப்ட் பார்த்தீங்கன்னா லா வந்து 40 something 42 or 44. அதனால் எனக்கு இந்த தியரி பேப்பர்ஸ் வந்து எப்படி கிராக் பண்ணுறது என்னன்னே தெரியாது. படிக்காமல் போன அட்டம்ப்ட் 50, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சுட்டு போன அட்டம்ப்ட் வந்து 40 something அந்த ரேஞ்சு இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ அந்த முடிச்சுட்டு இன்னொரு என்னன்னா தேர்ட் செமஸ்டர் வந்து November 17 கிளாஸே இருக்குமே. ஆமாம் November 17 அட்டம்ப்ட் நான் 6 பேப்பர் 6+6 அந்த அரியர் ஒன்று ப்ளஸ் தேர்ட் செமஸ்டர் பேப்பர் 6 papers. ஸோ 12 papers எழுதணும். ஸோ சரி நம்ம இது காலேஜ் முடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. சரி இந்த அட்டம்ப்ட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த அட்டம்ப்ட் விட்டுட்டு நான் அந்த 6 papersமே 12 papers எழுதிட்டு அந்த அட்டம்ப்ட். ஏன்னா என்னாச்சுன்னா November 17 அப்போ நீங்கள் இன்டர் எழுதல அது ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆமாம் என்னாச்சுன்னா அது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி ஒரு 9 months எனக்கு விண்டோ கிடச்சிது. இந்த விண்டோவில் வந்து எனக்கு அப்போ தான் காலேஜோட ஹாஸ்டலில் சேர்ந்தேன்னு சொல்லிங்களா, அப்போது ஒரு நண்பர் வந்து வீடியோ கிளாஸஸ்லாம் எனக்கு அறிமுகப்படுத்துறாரு. அப்போ தான் எனக்கு ஆக்சுவலாக ப்ராப்பராக நான் பண்ணது பார்த்தீங்கன்னா அங்கே தான் எம்டிஹெச் கேரோட கிளாஸஸ் பார்த்து ஓகே ஓரளவு நம்மளுக்காக செல்ஃப் கான்ஃபிடென்ட். அதாவது என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ ஹாஸ்டல் செட்டப்புங்கிறப்போ வந்து கண்டிப்பாக ஸ்டடி பீரியட்னு ஒன்று வைப்பாங்க. ஆமாம் அது 8 to 10ன்ற மாதிரி இருக்கும். என்னென்னா அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. எப்படின்னா நீங்கள் ஒரு 1 month நீங்கள் அந்த ஜோனுக்கு போயிட்டீங்கன்னா அடுத்து அது 8 to 10 ஃபுல் டே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். எனக்கு என்னென்னா எனக்கு இது எனக்கு இன்டர் முடிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது இதுதான் இப்படி தான் பண்ணேன்னு. ஸோ நான் வந்து எழுதிக்கிட்டே இருப்பேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன், கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஏதோ எக்ஸாம் வர்றப்போ எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நான். அப்புறம் இப்போ தான் எனக்கு ரெட்ராஸ்பெக்டாக நான் திங்க் பண்ணி பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா கன்சிஸ்டன்சியாக இருந்தனால தான் அந்த அட்டம்ப்ட் பாஸ் பண்ணேன். எனக்கு இப்போ வரைக்கும் நான் யோசிப்பேன் நான் எப்படி இன்டர்ல வந்து பாஸ் பண்ணோம். ஏன்னா ப்ரோ எனக்கு இன்னொரு கேள்வி, நீங்கள் ஃபஸ்ட்டு May 17 எழுதினீங்கல்ல? ஆமாம். அப்போ நீங்கள் என்ன ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை படிக்கணும் சிஏனா என்னன்னே உங்களுக்கு அப்போ வந்துட்டு ஆக்சுவலாக சிபிடி நம்ம
சிஏன்னு ஃபுல்லாக சொல்கிறதோட இன்ட்ரு ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறது தான் உங்களுக்கு ரியல் பிக்சர். கண்டிப்பாக சிபிடி வந்து நான் சொன்னேன் இல்லைங்க, சால்ட் ஸ்கேனர் நீங்கள் ஒரு 1 வீக் சால்ட் ஸ்கேனர் பண்ணாலே போதும். ஆமாம், அது அவ்வளோதான் எஃபர்ட் அதுக்கு தேவைப்படும். ஓகே. இன்ட்ருங்கிறது வந்து உங்களுக்கு 8 பேப்பர்ஸ் இருக்குது. அப்போ 8 பேப்பர்ஸ், இப்போ 6. ஓகே. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எஃபர்ட் அந்தளவு எஃபர்ட்டை நம்ம போட்டால் பேப்பர் 6-8 கூட பரவாயில்ல. அந்த ஒரு பேப்பர்னாலும் நீங்கள் அதுக்கான அப்ரோச்சே உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிராஸ்டிக்காக. ஏன்னா அது எம்சிக்யூஸ், இது உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு எல்லாமே. நீங்கள் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுச்சா? டிஃப்ரென்ஸ்னா எம்சிக்யூக்கு சொல்ல இல்லை இன் ஜென்ரல் நீங்கள் 12th படிக்கிறதுக்கும் இல்லை அந்த இன்ட்ருக்குமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தெரிஞ்சுதா? எழுதுனதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுதா? இல்லை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே எனக்கு என்னன்னா போய் எனக்கு சும்மா சம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். பார்த்துட்டு ஓகே செம்ம சிம்பிளாக இருக்கு, பாக்ஸிங் ரொம்ப ஈஸி தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஈஸி, இதை தான் கஷ்டங்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு இதில் போயிட்டேன் நான். அப்புறம் அங்கே போயிட்டு தான் ஒன்றுமே எனக்கு தெரில. சரி ஏதோ பண்ணுறேன், ஏதோ வந்தாச்சு, 3 மணி நேரம் இருக்குது, என்னமோ எழுதிட்டு வந்துட்டேன் நான். அந்த அட்டெம்ப்ட் கூட ஓகே தான் எனக்கு. அப்போ தான் அதுவும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது எனக்கு. சரி தெரியாமையே இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம்னா படிச்சிருந்தோம்னா கொஞ்சம் இன்னும் மார்க் வாங்கியிருக்கலாங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் வந்தது. அப்புறம் நாங்கள் நார்மலாக அந்த May 18 நினைக்கிறேன், November 17 ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ May 18 அந்த கிளாஸஸ் பார்த்து பண்ணதில் வந்து ஸோ போத் குரூப்ஸ் எழுதினேன் நான். போத் குரூப்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நான் எழுதுகிறப்போ வந்து திண்டுக்கல்ல சென்டர் கிடையாது. அப்போ நீங்கள் எங்கே எழுதுனீங்க? மதுரை தினமும் போயிட்டு வருவேன். எவ்வளோ நேரம்? கிட்டத்தட்ட காலையில் 11:30 கிளம்பி அங்கே 2 o'clock எக்ஸாமினேஷனுக்கு போயிடுவேன். அது மணிக்கு தான் போவீங்களா? இல்லை எவ்வளோ யூஸ்வல் டைம் எவ்வளோ? அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் அங்கே சிட்டியில் இருந்து இறங்கி வெளியே போகணும், அவுட்டரில் இருக்குது அந்த காலேஜ். ஓகே. இல்லை 2 மணி நேரம் ஆகுமா? ஆகும் 1:30 தான் இப்போ போயே சேருவீங்க கரெக்டாக? ஆமாம். ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் 1.5 hours தான் ஆகும். அங்கே அவுட்டர் இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி, லோக்கல் பஸ் பிடிச்சி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இன்னொரு சூப்பர் ஸ்டேஷன் என்னென்னா, ஃபஸ்ட் அந்த ஃபைலான அட்டெம்ப்ட் இருக்கு இல்லைங்களா, அப்போலாம் வந்து எங்கள் அப்பா வந்து காரில் வந்து இறக்கி விடுவேன். பாவம் மனுஷன். அப்போலாம் காரில் போனால் வந்து ரொம்ப ஆவாசா பண்ணி ரொம்ப இது பண்ணுறதுனால ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால அடுத்த டைம் பஸ்ஸில் போனீங்க? ஆமாம். அடுத்த அட்டெம்ப்ட் சரி ஓகே நம்ம ரொம்ப ஒன்றும் இது பண்ண வேணாம். சரி இப்போ நீங்கள் ஃபைனலுக்கு பஸ்ஸில் வேணுக்குனே பஸ்ஸில் போனீங்க? ஃபைனல் வந்து திண்டுக்கல் தான். திண்டுக்கல் சென்டர் வந்துருச்சு. திண்டுக்கல் வந்துருச்சு. ஃபைனல் திண்டுக்கல் வரலன்னா கஷ்டம் தான் ப்ரோ. ஏன்னா அது எப்படி பண்ணேன்னு இப்போ எனக்கு யோசிச்சு பார்த்தா கூட தெரில. ஏன்னா அது காலேஜும் எனக்கு என்னென்னா லக்கின்னு சொல்லுவேன் நான். என்னன்னா காலேஜும் இப்போ கார்பரேட் அக்கௌண்டிங்னு ஒன்று இருந்தது. ஸோ அதில் வந்து எனக்கு நான் ஃபுல்லாகவே எல்லாமே அந்த புக்கு கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாக எல்லா சம்ஸுமே நான் போட்டு பார்ப்பேன். ஏன்னா அதில் இருக்க தான் இதுவும் காலேஜ் புக்கு தர மாட்டாங்க, நம்ம வெளி ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் இருந்து பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு ரெண்டுமே ஒரு மோரலில் ஈக்குவலாக தான் இருந்ததுனால எனக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு காலேஜுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால மேபி எனக்கு ரொம்ப ஹெவியாக படித்த மாதிரி எனக்கு தெரியல அந்த டயத்தில். ஸோ அந்த இது நான் அங்கே மதுரைக்கு போயிட்டு வந்து பண்ணிட்டுருந்தேன் நான். அது என்னாச்சுன்னா அப்போது வந்து உங்களுக்கு 6 to 9 months ஸ்டடி பண்ணணும். ஸோ அது முடிச்சுட்டு ஒரு 15 days எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா. அதுக்கு ரொம்ப மென்டலி வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். என்னாச்சுன்னா நீங்கள் ஒரு 1 day ஸ்ட்ரைட்டாக வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் எக்ஸாம் டே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டே எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம், தூங்கி எழுந்திரிச்சிட்டு திருப்பி வந்து தூங்குறது. அடுத்து அந்த ஒரு நாள் ஸ்பேர் பீரியட் இருக்கும் இல்லைங்க, அதில் தான் ஆக்சுவலாக நம்ம எஃபர்ட் போட்டு படிக்கிறது எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். இது தினமும் போயிட்டு வரேன் இல்லைங்களா. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு 4 பேப்பர்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு, பாஸ் பண்ணிடுவோன்ற மாதிரி எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் வந்து எழுதுகிறப்ப எனக்கு ஆடிட் வந்து அப்போ படிக்கலை நான். கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது அப்போ ஆடிட்டு. அப்போது என்ன ஆச்சுன்னா அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் தெரியும், எனக்கு எழுதிட்டு வந்துட்டேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் எக்ஸாம்ஷன் வரும்னு சொல்லிட்டு. எனக்கு ஆடிட் வந்து என்னாச்சுன்னா படிக்கலை நான். May 18 நான் எக்ஸாமே எழுதலை, போகலை நான். இது செகண்ட் குரூப் ஃபுல்லாவா? ஆடிட்லேருந்து நான் போகவே இல்லை. எனக்கு ஆடிட் தெரியும், கம்பல்சரி தெரியும், நான் பார்ப்பேன். படிக்கல, அதனால ஃபெயில் ஆயிடுவேன். எழுதினா கொஞ்சம் கஷ்டம், அது ஃபெயில் ஆயிடுவேன் எனக்கு தெரியும். அதனால் படிக்கவே இல்லை நான். ஏன்னா செகண்ட் குரூப் வந்து சும்மா டம்மியாக தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்த குரூப்புமே ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. அதனால் நான் ஃபஸ்ட் குரூப் தான் ஃபோக்கஸ் வந்து ஃபஸ்ட் குரூப். அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸோட சேர்த்து இருக்கிறதுனால அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. செகண்ட் குரூப் அந்த 2 தியரி ஐடிஎஸ்எம்மும் இதுவும் ஆடிட் மதுரை வரைக்கும் திருப்பி போய் எதுக்கு நம்ம அப்போ வர நம்ம நண்பர் வந்து காலையில் கூப்பிட்டார் விளாட. எக்ஸாம் அன்னைக்கு நைட்டு ஆடிட் எக்ஸாம் முந்தின நாள் நைட்டு கூப்பிட்டு நாளைக்கு காலையில் கிரிக்கெட் விளாட போகிறோம் வரியா அப்படின்னா.
எக்ஸாம்டா அப்படின்னு. பரவாயில்ல காலையில் வந்து விளாண்டுட்டு போ அப்படின்னு. மத்தியானம் தானே எக்ஸாம், கிளம்பினா போதும் இல்லை, 10 மணிக்கு கிளம்பினா போதும் இல்லை, நீ அவன் இறக்கி விட்றேன் வந்து விளாடப்போம் அப்படின்னா. சரி ஆனால் சரி இல்லை வரலான்னு சொல்லிட்டேன் நான். வரலான்னு சொல்லிட்டீங்களா? வரலான்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் அன்னைக்கு எனக்கு ரொம்ப மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும் இல்லைங்களா, என்ன விளாட்றாங்க நம்மளை விட்டு விளாட்றாங்க. அங்கே தான் ஃபோமோ வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஐயோ என்னன்னா நம்மளை விட்டு விளாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம எப்படி இருந்தாலும் ஃபெயில் ஆக போகிறோம், எதுக்கு எழுதிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஆடிட்டும் எழுதலை, ஐடிஎஸ்எம் எழுதலை நான். ஓகே. அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது, இதுதான் இது நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மென்டர்ஷிப் வந்து அதாவது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து வேணுங்கிறது எதுக்குன்னா, அந்த குரூப் ஃபுல்லாகவே எழுதினா தான் அந்த எக்ஸாம்ஷன் வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட். ஆமாம், நீங்கள் அந்த டைம் எக்ஸாம்ஷன் வாங்கினேன் நான். எனக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும் எனக்கு எக்ஸாம்ஷன் வந்துரும்ட்டு எனக்கு தெரியும், எழுதினோடனே தெரியும். ஓகே. ஆனால் அதுதான் எனக்கு சரி அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம்ஷன் போதும், நம்ம நெக்ஸ்ட் அட்டம் இன்னும் 2 years காலேஜ் இருக்குல்ல, நம்மளுக்கு அதுக்குள்ளே நம்ம அந்த 2 பேப்பர் கிளியர் பண்ணிக்கிட்டா போதுங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி நான் விட்டேன் நான். கிரிக்கெட் விளாட்றதுக்காக. அது என்னன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் கிரிக்கெட் விளாட்லாம். அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி காலையில் கேட்டேன், இல்லைடா யாரும் கிரிக்கெட் விளாட்ல அப்படின்ட்டாங்க. நான் நைட்டும் படிக்கலை. ஸோ இன்னுமே போவே இல்லை, ஆடிட்டிங் போவே இல்லை. அப்புறமா எனக்கு ரிசல்ட் வர்றப்போ தான் காலேஜில் வந்து கேட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒரு பையன் வந்து சொன்னான், டி காலேஜ் நீ இது எழுதாம விட்டான்னா உனக்கு எக்ஸாம்ஷனே கிடைக்காதா, நீ எல்லா குரூப்புமே எழுதணும்டா, எல்லா பேப்பருமே எழுதணும் அப்படின்னா. நம்மளை முடிச்சுட்டீங்க போங்க. அது மாதிரி தான் ப்ரோ லிட்ரலாக அது இதுதான் எதுக்குன்னா உங்களை ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து. ப்ரோ இது நீங்கள் சொன்ன மாட்டீங்க, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்டூடெண்ட்டு அவங்க நல்ல வேலை 55 தான் வாங்கினாங்க. ஆனால் அவங்க என்ன உடம்பு சரியில்லை, 2வது பேப்பர் அடுத்த வாட்டி எழுதிக்கலாம் அப்படின்னு போகல. அப்புறம் தான் தெரிஞ்சுது 55 நல்லா எக்ஸாம்ஸ் வாங்கியிருந்தா இன்னும் வருத்தமாக போயிருந்திருக்கும். அது என்னன்னா எனக்கு காலேஜ் படிக்கிறனால உனக்கு தெரியல. ஏன்னா 2 years உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஃப்ரீ டைம் தான் உங்களுக்கு, அதுக்குள்ள நம்ம பேசிக்னு நினைப்போம், ஆனால் இது முதல் தெரியாது. ஆமாம், இது ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தால் தான் ஒன்று உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கணும், இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க சீனியரோ யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. அப்போலாம் யூடியூப் கூட கிடையாது. இல்லை, ஆமாம், அப்போ தான் கரெக்டாக அந்த டைத்துல ஜியோ லான்ச் ஆகுது. அப்போ கிளாஸஸ்லாம் யாருமே ஆன்லைனே கிடையாது, இல்லை சுத்தமாக இல்லை, சும்மா யூடியூப்னா ஒரு என்டர்டைன்மெண்ட். அப்போ வந்து கிளாஸ் ஆன்லைன் இருந்துச்சு, ஆனால் எப்படின்னா டேப்லெட் விற்பாங்க. கரெக்ட். ஆமாம், அவ்வளோ பாப்புலர் கிடையாது. டெமோ பார்க்கணும், அது ரொம்ப வித்தா வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் கிளாஸஸ் அப்புறம் அது வரத்துக்கே நம்ம அதுக்குள்ளே நம்ம ஃபைனலுக்கே வந்துட்டோம். ஆமாம். 8 இன்னொன்று. அப்போ குரூப் 2 நீங்கள் November 18 தான் கிளியர் பண்ணீங்க? November 18 தான் கிளியர் பண்ணேன். அது எங்கே சென்னையில் எழுதினா திண்டுக்கல் தானே? அது எல்லாமே திண்டுக்கல் தான் எழுதினேன். எல்லா எக்ஸாமுமே வந்து மதுரை, திண்டுக்கல்ங்கிறது வந்து மதுரை, இன்டர் வரைக்கும் மதுரை, அப்புறம் ஃபைனல் வந்து திண்டுக்கல் எழுதினேன் நான். இப்படி ஒரு கிளாஸ் இல்லாமல் நீங்கள் அதுக்கப்புறம் செல்ஃப்னு முடிவு பண்ணிட்டு அந்த லெக்சர் சொன்னது அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக போயிட்டீங்க. உங்களுக்கு ஸ்டடி அப்ரோச்லாம் நீங்கள் என்ன மாதிரி பண்ணீங்க? ஒரு பேப்பருக்கும் சும்மா அது இன்னொன்று சொல்ல மறந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதுதான் கோடுன்னு எனக்கு ஒரு அந்த டயத்தில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஆமாம், அது வந்து நீங்கள் பாஸ் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சிடலாம். அது நான் அந்த சால்ட் ஸ்கேனர் இது இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வச்சு நான் படித்ததுனால ஓகே பாஸ்ட் பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்ட் இருக்கும், அந்த ட்ரெண்டை பிடிச்சிட்டு நம்ம பண்ணோன்னா பாஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி இருக்கும். அதனால எப்படியோ அது ஃபார்ச்சுனேட்டாக அன்ஃபார்ச்சுனேட்டான்னு தெரில, அதை பேஸ் பண்ணி தான் இப்போ அக்கௌண்ட்ஸ்னு எடுத்திங்கன்னா ஏஎஸ்லேருந்து கண்டிப்பாக 20 மார்க்ஸ் வந்துடும் இல்லைங்களா. அப்போ ஆமாம் வந்துட்டு 70 மார்க் இப்போ மாற்றிட்டாங்க எல்லாம். அப்போ வந்து அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ்னு இருந்தது, பாதி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், ஏஎஸ் ரெண்டா. ஓகே. ஸோ அதில் ஒரு 20 மார்க்ஸில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 15 மார்க்ஸ் டார்கெட் பண்ணிக்கிட்டு மிச்சம் சின்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த டயத்தில். ஸோ அந்த மாதிரி இது ஹையர் பர்ச்சேஸ் அது எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாமே டார்கெட் பண்ணிங்கனாலே ஒரு பாஸ் மார்க்ஸ் வந்துடும், அதுக்கப்புறம் எல்லாமே போனஸ் தாங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணீங்க. அது வந்து என்னன்னா எனக்கு தியரி பேப்பர்ஸ்க்கு வந்து அந்த இது எனக்கு தெரியல. ஆமாம், எனக்கு அது சுத்தமாக பிளாங்க்கு. அதனால தான் எனக்கு லாவும் சரி ஆடிட்டும் சரி ஃபுல்லாக எதுவுமே. இன்டர்ல 50 தாண்டி வாங்கினீங்களா? லா ஆடிட்டு தாண்டி லா வந்து 40 சம்திங் 50 வாங்கினீங்கல்ல? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 50, படிக்காத அட்டெம்ப்ட் 50 அப்படி சொல்லலாம். படித்து ஏதோ பண்ண அட்டெம்ப்ட் வந்து 40 அந்த ரேஞ்சில். ஓகே. இது ஆடிட் வந்து 60 வாங்கிட்டீங்க. கரெக்டாக 60 சூப்பர் கிளியர் பண்ண அட்டெம்ப்ட். ரைட்டு. எனக்கு இப்போ இன்னொன்று சொல்லுங்கள், நீங்கள் சம் பேப்பர்னா என்ன மாதிரி அப்ரோச் பண்ணீங்க? பாஸ் பேப்பர் பார்க்குறேங்கிறீங்க, மொதல் கான்செப்ட் நீங்கள் வீடியோ லெக்சரா இல்லை நோட்டு புக்கில் கொடுத்துருக்குற கான்செப்ட்ஸ் படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன சம் சால்வ் பண்ணுவீங்களா இல்லை என்ன மாதிரி?
சம் சால்வ் பண்ணுவேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருக்கிறது தான் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸில் மோஸ்ட்லி ப்ராப்ளி எல்லாமே வரும். அந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே வந்துடும். ஸோ அது உங்களுக்கு ஏஎஸ் மட்டும் நம்மளுக்கு தனியாக இருக்கும். ஆமாம், அது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 20 மார்க்ஸுங்கிறப்போ அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டை நம்மளா பண்ணி தான் ஆகுங்கிறதுனால 20+20 அங்கே 40 வந்துடுது உங்களுக்கு அவுட் ஆஃப் 800ல். ஓகே. ஸோ அது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் பண்ணணும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் சம் பேப்பர் எல்லாமே பண்ணது. மோஸ்ட் ப்ராப்ளி ப்ராக்டிஸ் தான். போட்டு பார்த்தது தான். போட்டு பார்த்தது தான். எவ்வளோ வாங்கியிருப்பீங்க அக்கௌண்ட்ஸ், அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ்? அக்கௌண்ட்ஸ் 64, அட்வான்ஸ் 40. ஒரு அட்டெம்ப்ட்லேயே 60. இந்த உட் அட்டெம்ப்ட்ல 30 தான். இல்லை எக்ஸாம்ஷன் வரும்னு நினச்சிங்களா அந்த டைம்? எக்ஸாம்ஷன் அது 60 கரெக்டாக 60 வாங்கி 60 ஐசி பார்த்துட்டான். போட்டோடு 60 வயிறேறிட்டோம். அது மாதிரி அது 60. அதுக்கப்புறம் பாஸ் ஆன டைம் நவம்பர் 18ல 60 மேலே வாங்கியிருப்பேன். 66 சம்திங். ஓகே ரைட்டு. அது ஃபுல்லாகவே ஆனால் உங்களோட சம் பேப்பர் அப்ரோச் கைப்பட எழுதி பார்க்கறது தான். ஆமாம். ஃபுல்லு எத்தனை வாட்டி போட்டு பார்த்துருப்பேன்னு நினைக்கிறீங்க? நிறைய கவுண்ட்லெஸ். மினிமம் ஒரு சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் மேஜர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் 2 to 3 டைம்ஸ் போட்டிருப்பேன். சின்ன ப்ராப்ளம்லாம் வந்து ஒன் டைம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் போட்டுட்டு மோஸ்ட்லி கால்குலேட்டர்லேயே சால்வ் பண்ணால் வந்துடும் இல்லைங்களா அந்த மாதிரி சம்ஸு. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, சம்ஸே வந்துட்டு ஒரு தடவை தான் போடுவாங்க, எல்லா வாட்டியும் கால்குலேட்டர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த இது நான் அது தப்புன்ட்டு நம்ம சொல்கிறதுக்கே தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அது நீங்கள் ஒரு வாட்டியும் சால்வ் பண்ணுவீங்க. அது என்னென்னா உங்களுக்கு அது கால்குலேட்டர் நீங்கள் எப்போ கால்குலேட்டரில் போட்டு பார்க்குறது எப்போ பண்ணோன்னா, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற டயத்தில் வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும். அதாவது எக்ஸாம் பண்ணி காலையில் அந்த மாதிரி டயத்தில் நம்ம போட்டு பார்க்கணும். நம்ம எடுத்தோடனே கால்குலேட்டரில் தான் போட்டு பார்ப்பேங்கிறது வந்து இட்ஸ் நாட். அந்த ஃபண்டமெண்டல் பில் பண்ணுறது கால்குலேட்டரில் பண்ணுறதுனா கஷ்டம். கைப்பட போட்டால் தான். ஏன்னா கைப்பட போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஸ்டக் ஆகி நிற்போம். அப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் புக்கை ரெஃபர் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒன்று உங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஓகே இந்த தப்பு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கால்குலேட்டருங்கிறப்போ வந்து ஓகே இந்த இடத்துல மைனஸ் பண்ணிட்டோம், இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓகே அந்த ஒரு மெமரி தான் இருக்கும். மசில் மெமரியே பில்டே இருக்காது கண்டிப்பாக. ஆமாம். ஓகே. ஏன்னா எல்லா சம் பேப்பர்லையும் எல்லாரும் பண்ணுற தப்பு, எல்லாரும் கான்செப்ட் புரிஞ்சிடும். கண்டிப்பாக. நம்ம அக்கௌண்ட்ஸு சரி காஸ்டிங் எஃப்எம்லையும் ஓரளவுக்கு பார்த்தோம்னா கான்செப்ட் வந்துட்டு ஓரளவுக்கு தான் இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் தான் மேஜர். இதில் கான்செப்ட் வச்சு எல்லாரும் 40 வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 40லேருந்து 60 2 நோட்டு ஃபுல்லாக சம்ஸ் போடணுங்கிறது. அது மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஆமாம். உங்களுக்கு 12th நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வந்துட்டீங்களா? இல்லை 12th ஆக்சுவலாக ஸ்கூல் செட்டப் அதுவும் திருப்பி நான் படித்த ஸ்கூல் செட்டப் என்னன்னா எல்லாமே எழுதி பார்க்க சொல்லுவாங்க. ஓகே. என்னன்னா இப்போது ஒருத்தர் ரீசன் நான் கரெக்டாக ஐபிசிசி பண்ணுறப்போ வந்து நார்த்தில் பெரிய ஃபேக்கல்ட்டி அவர். ஓகே. அவர் AR1 எடுத்தவர். அவர் சொல்லியிருப்பார் இல்லைங்களா 12th விட ஈஸின்ட்டு. அத்துல் அகர்வால் சத்தமாக சொல்லலாம். அவர் தான் அத்துல் அகர்வால் சொல்லியிருந்தார் இல்லைங்களா. அவர் அதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா வந்து 12th போடுற எஃபர்ட்டை நீங்கள் வந்து 12th நீங்கள் அந்த 4 சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட் தான் இருக்கும். நீங்கள் 9 மாதம் ஃபுல்லாக அந்த 8 to 5 9 to 5 அவ்வளோ ஹார்ஸ்மே உட்காந்து நீங்கள் அவ்வளோ மேனர்ஸ் நீங்கள் இன்னும் சொல்லலாம். 9 மாதம் ஒரு இதுக்கும் சாப்டர் வைஸ் டெஸ்ட் எல்லாமே செக்மெண்ட் வைஸ் டெஸ்ட் 3 ஃபுல் டெஸ்ட். ஆமாம். அதை தவிர கிளாஸ்லேயே போட்டு பார்த்து 9 மாதம். ஆமாம். இதை வந்துட்டு 1.5 மாதத்துல அது பண்ணி எவ்வளோ வாங்குவாங்க? 90 தான் வாங்குவாங்க. இல்லை 90 வாங்குவாங்க. இது பண்ணால் 90 வாங்கலாம். ஆனால் நம்ம பண்ணுறது ஒரு தடவை முழுசாக கூட கிளாஸ் அட்டன் பண்ணல, ஒரு தடவை ஃபுல்லாக டெஸ்ட்டும் எழுதல, படிக்கலைன்னா 40 தான் வரும்ல. ஆமாம். அதுதான் ஆப்வியஸாக என்னென்னா அது எஃபர்ட் தான் ப்ரோ. என்னென்னா இது வந்து யாரோ எங்கெங்கேயோ நான் கேட்டது தான், யார் சொன்னாங்களான்னு ஞாபகம் இல்லை. எல்லாருக்கும் வந்து பிரெயினோட சைஸ் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். ஓகே. இல்லை டைமும் எல்லாருக்கும் ஒன்று தான். கரெக்ட். இது இன்ஸ்டாகிராம் மோட்டிவேஷனல் ரீல்ஸில் எதில் வந்துச்சா எதில் வந்து தெரில. இது எனக்கு நல்லா ஸ்டோர் ஆயிடுச்சு. டைமும் சரி எல்லாரோட பிரெயின் சைஸும் சரி ஒன்று தான். அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி எந்தளவு எஃபோர்ட் போடுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரிசல்ட்ஸ் டிஃபர் ஆகுது. ஆமாம். ஓகே. அந்த இதுதான் நீங்கள் சொன்னது. அந்த அவர் சொன்னதுக்கு அவருக்கு திட்டு விழுந்திருக்கும். அது அவர் ரீஃப்ரெஷ் பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் கரெக்டாக அவர் என்ன ட்ரிகர் பண்ணணும் தான் சொன்னார். பட் அவர் அதுதான். ஆனால் அவர் சொன்னதில் ஒரு விஷயம் இது கரெக்டு தான். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தோன்னா சிஏக்கும்
அதே இதை தூக்கி இங்கே போட்டிருந்தா இன்டருக்குமே எல்லாருமே வாங்கலாம், பண்ணிருக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் பாஸ் ஆன அட்டம்ப்ட்டுக்கும் அதோட பாதி அந்த 60 வாங்குறதுக்கான ஸ்கூலில் 60 வாங்குறதுக்கு என்ன பண்ணியிருப்பீங்களோ அதுதான் நீங்கள் இன்டரில் பண்ணீங்க. கரெக்டாக? ஆமாம் ஆமாம், ஆப்வியஸாக அதுதான். ஓகே, அதுதான் கேட்கணும். சம்ஸுக்கு ஃபுல்லாக போட்டு பார்த்தீங்க. தியரிக்கு என்ன ப்ரோ பண்ணீங்க? 60 வாங்கினீங்கல்ல? ஆடிட் இல்லைங்களா, அது எனக்கு என்னன்னா உங்களுக்கு அந்த டைம் கேப் இருந்தது இல்லைங்களா ஸ்கூல் 2 நாள். 2 நாள் இல்லை, இந்த ஒரு அட்டம்ப்ட்லேருந்து இன்னொரு அட்டம்ப்ட்டுக்கு. ஸோ எனக்கு இதுனா கூட உங்களுக்கு ஒரு ஆசிலேஷன்ல இருக்கும், சரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் ஆடிட்டே எழுதலே இல்லை, அப்படி இருந்தாலும் திருப்பி ஆடிட் எழுதணும் அப்படின்ட்டு. அதனால நான் எனக்கு அந்த காலேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த 8 to 10 என்ன பண்ணுறேன்னே தெரியாதா. ஸோ அதனால அந்த டயத்தில் வந்து ஆடிட்டிங் படிக்க ஆரம்பிச்சிடறேன் நான். ஆடிட்டிங் வந்து ஏன்னா அப்போ எனக்கு பேப்பர் இருந்தது, பேப்பர் மைண்ட் வந்து 2 பேப்பர் தான் எனக்கு. அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஷன் தான் அப்படிங்கிறது தான் மைண்டில் இருந்தது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு. அதனால் 2 பேப்பர் ஒரு பேப்பருக்கு 1 மாதம்னு வச்சா கூட 2 மாதம் சாலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணால் நம்ம தாராளமாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கணக்கு தான் நான் போட்டு வச்சுருந்தேன். ஓகே. பட் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் உள்ள அட்வான்ஸ் அக்கௌண்ட் வந்து திருப்பி நீங்கள் கிளம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்குன்னா நீங்கள் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்பயே நீங்கள் ஆடிட்டிங் எடுத்தது கரெக்டான அப்ரோச் தான் இல்லை? ஆமாம். ஆனால் என்னென்னா செல்ஃப் டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு. எல்லா ஸ்டேஜ்லையுமே எனக்கு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருந்தது. நான் ஃபஸ்ட் குரூப்பு ஃபஸ்ட்டு அட்டம் ஃபெயில் ஆனப்போ எனக்கு தெரிஞ்சது ஃபெயில் ஆயிரும்ட்டு. பாஸ் பண்ணுறப்போ வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. லேட் நைட் தான் ரிலீஸ் பண்ணுங்க, May 18 ரொம்ப லேட் மணி. ஆமாம் ஆமாம், எப்பயுமே சீக்கிரமே வந்துடும், ஒரு 6 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். 8 மணி 9 மணி நோட்டிஃபிகேஷன் போட்டு இந்த டயத்துக்கு வரும் இந்த டயத்துக்கு வரும்னு போட்டு இழுத்துட்டு லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆமாம், அது ரொம்ப அந்த ஒரு ஒன் டே வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. பாஸ் ஆகாம மாட்டோமாங்கிற மாதிரி இருந்தது. ஏன் உங்களுக்கு அந்த டவுட் வந்துச்சுங்கிறீங்க? லைக் என்னன்னா வெளியே சொல்லுவாங்க இல்லைங்களா, ஐசி வந்து பாஸ் பர்சன்டேஜ்லாம் இது பண்ணுவாங்க, மாடிஃபை பண்ணுவாங்க. அது எனக்கு ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக எனக்கு தெரியும், நான் போட்டிருக்க எஃபர்ட்ஸ்க்கு பாஸ் பண்ணிடும்னு தெரியும். பட் இருந்தாலும் ஆஃப் சான்ஸில் ஏதாவது கண்ட்ரோலில் இருக்கிறது சொல்ல முடியாதுன்றதுனால அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அது எப்போயும் எனக்கு ஃபுல்லாக எனக்கு ஃபைனல் வரைக்குமே இருந்தது. அதனால தான் ஃபைனல் வந்து நான் ரிசல்ட் பார்க்கல. ஓகே, அதே ஃப்ரெண்டு தான் பார்த்தா. ஃப்ரெண்டு பார்க்க சொன்னேன் நான், 2 பேர் எல்லாத்தையும் பார்க்க சொல்லிட்டேன் நான். இதுதான் நம்பரு, நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்னை ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நான். அப்புறம் அவங்களே கூப்பிட்டு சொன்னாங்க. ஓகே, ரேங்க் யார் செக் பண்ணா? ரேங்க் ரேங்க்கும் அவங்களே பார்த்துட்டாங்க. நான் ஆக்சுவலாக நான் வந்து 12th சரி, 12th பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கி ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கு தான் நான் எய்ம் பண்ணேன். எய்ம் பண்ணுறது வந்து டாப்பு தான். ஓகே, எவ்வளோ ஆக்சுவலாக வாங்கினீங்க? 1169 தான். அது என்னென்னா 1169 தான். இல்லை அப்புறம் அது வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப நிறையா மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. என்னென்னா பிஸ்னஸ் மேக்ஸுக்கு வந்து ஒரு 10 days லீவ் இருந்தது. ஓகே, அந்த 10 daysல ஜாலியாக விளாண்டுட்டு ஓகே அதில் இப்போ அப்படி போயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் ரெக்ரெட் பண்ணுறதுக்கு இல்லை நான். ஓகே, பட் என்னென்னா உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் வச்சு நம்ம வந்துட்டு இருந்தப்போ அது முடிச்சுட்டு உங்களுக்கு ஓகே இன்ட்ரு அந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரலங்கிற அங்கே விட்டதை அப்படின்னு இல்லை, ஸ்டேட் ஃபஸ்ட்டு நான் எய்ம் பண்ணேன். எனக்கு தெரியும் ஸ்டேட் ஃபஸ்ட் வரமாட்டேன்னு தெரியும். அதனால் ஸ்டேட் ஃபஸ்ட் எய்ம் பண்ணா வச்சு அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று எய்ம் ஃபார் த மூன் அட்லீஸ்ட் இந்த ஸ்டார்ஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது அதை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். இங்கேயும் நான் இன்ட்ருக்கு வந்து அது மாதிரி நான் பண்ணல. ஏன்னா காலேஜும் மேனேஜ் பண்ணிட்டு இதுவும் மேனேஜ் பண்ணிட்டு நான் Group 1 Group 2ன்றதுனால எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே ஒன்றும் ரேங்க்லாம் வராதுன்னு சொல்லிட்டு ஃபைனலுக்கு வந்து நான் எனக்கு கன்ஃபார்மாக எய்ம் பண்ணது வந்து AR1 தான். AR1 எய்ம் பண்ணி தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், எய்ம் பண்ணி தான் போனேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ்டே நான் சொன்னேன் நான். ஓகே, அதனால தான் அவங்க ரேங்க் செக் பண்ணாங்க. ஓ அப்படி. ஆமாம் 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 ஆமாம், சூப்பர். அதுக்கப்புறம் தான் அது எனக்கு தெரியும் AR1 வாங்க மாட்டோம், அட்லீஸ்ட் ஏதாவது 37 கூட இல்லை, பாஸ் பண்ணால் போதுமே அப்படி. அவ்வளோதான். நீங்கள் இதை ரேங்க் எய்ம் பண்ணி பாஸ் பண்ணிட்டா கூட யார் ரேங்க் வாங்கலான்னு ஒன்று யாரும் கேட்க போகிறது இல்லை. நீங்கள் பாஸ் யார் வாங்கி ஃபெயில் ஆனாதான் பிரச்சனை. பாஸ் நல்ல மார்க்னா கூட இன்னொன்று 480 வாங்கினாலும் நீங்கள் எவ்வளோ 570 சுத்தமாக மறந்துடுச்சு எனக்கு இப்போ ஃபைனல். ஆமாம், அந்த அளவு தான் இப்போ. ஏன்னா ப்ராக்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் ப்ராக்டிஸில் இது எதுவுமே கிளைண்ட்டு நீங்கள் AR37. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு ஏதோ சரி தம்பி ஏதோ படிச்சிருக்காப்புல அந்த லெவல் தான். மோஸ்ட்லி இப்போ இருக்காங்க, நாலேஜபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. பட் எல்லார்ட்டையும் நம்ம இது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பிளாட்ஃபார்ம் தான், நம்ம அதை வச்சு நம்ம பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, சரி திருப்பி நான் இன்டர்க்கே வரேன். இன்டரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆடிட்டிங்க்கு எப்படி படிச்சிங்க?
அது ஆடிட்டிங் வந்து விகாஸ் ஆஸ்வால் புக் இருக்கும் ஒன்று. ஆ அந்த புக்கில் வந்து இந்த நிமானிக்ஸு ஓகே அது எல்லாமே இருந்தது. அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 1 month டைம் எடுத்துக்கிட்டேன் அந்த பேப்பருக்கு. எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு 2 months டைம் இருந்தது இல்லைங்களா. ஸோ 1 month + 1 month ஐடிஎஸ்எம்க்கு ஆடிட்டுக்கு 1 month. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அந்த 2 to 3 hours வந்து போட்டே இருந்தேன் எஃபர்ட். ஆப்வியஸாக அந்த டவுன் கிளியர். அதுதான் உங்களோட இது. நீங்கள் அதை எப்படி படிப்பீங்க? லைக் ஒரு படிக்கிற அது என்னன்னா ஒரு மாதிரி இதாயிரும் ப்ரோ. உங்களுக்கு நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டார்கெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே இந்த டார்கெட் முடிச்சிட்டோம் நம்ம அப்படி சொல்கிறீங்க. இல்லை, நான் ஆக்ஷன் நீங்கள் எப்படி படிப்பீங்கிறது கேட்குறேன். லைக் என்ன மாதிரி படிப்பீங்க? அதை நோட்ஸ் எடுத்து படிப்பீங்களா? இல்லை நான் புக்கில் தான் எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல் தான். எதுவுமே அவுட் சைட் மெட்டீரியலுங்கிறது. இப்போ ஆடிட்டுக்குமே விகாஸ் ஆஸ்வால் புக் வாங்கினேன். அந்த புக்கு வந்து என் ஃப்ரெண்டு கேட்டான்னு கொடுத்தேன். நான் அந்த புக்கு இன்ன வரைக்கும் நான் திருப்பி வாங்கலை. ஏன்னா நான் யூஸ் பண்ண போகிறதுல தான் படிச்சிங்க. ஆமாம், ஸ்டடி மெட்டீரியல் தான் படித்தேன் நான். அது என்னன்னா அதில் என்னென்ன கற்றுக்கிட்டேன்னா நிமானிக்ஸ் மட்டும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கணும்னு கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான். அப்ரோச் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், அது சரி. நிமானிக்ஸ் மட்டும் நம்ம இதில் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம நானே ஜென்ரேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எது ஈஸியாக இருக்கோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஆக்சுவலாக புக்கில் அது என்ன இருக்கோ அதுதான் படிச்சுட்டேன். ஓகே. இல்லை, ஆப்வியஸாக இருக்கும். நமக்கு பேசும்போது ஆப்வியஸாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு பையன் ஆடிட்டிங்கே படிக்கிறான் அப்படின்னா எப்படி அவன் படிக்கணும்? என்ன படிச்சாருங்கிறாரு, என்ன படிச்சாரு, அதுதான் அவங்க மைண்டில் இருக்கும். என்னன்னா ஸ்டடி மெட்டீரியல் தான். நான் எதுவுமே அவுட் சைடில் புக்கு கேட்கல ப்ரோ. நான் எப்படி நீங்கள் படிச்சீங்கன்னு கேட்குறேன். லைக் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்களா இல்லை கீவேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ணீங்க அந்த மாதிரி? அதுதான் கீவேர்ட்ஸ் தான். நான் எதுவுமே தியரிக்கெலாம் நோட்ஸ் எடுக்கல. நான் அவுட் அண்ட் அவுட் கீவேர்ட்ஸ் தான். அதில் ஹைலைட் பண்ணிட்டு இந்த கீவேர்ட்ஸ் வந்து அது எப்படின்னா மொத்தம் 8 சாப்டர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நான் இன்ட்ரோடக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். செகண்ட் சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இப்போ தேர்ட் சாப்டர் போகிறப்ப வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் ரிவைஸ் பண்ணி செகண்ட் சாப்டர் ரிவைஸ் பண்ணிட்டு தேர்ட் சாப்டர் போவேன். தேர்டு முடிச்சுட்டு திருப்பி இந்த ஃபோர்த்து ஆரம்பிக்கிறப்ப 3 சாப்டருமே சேர்த்து ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணுறப்போ இப்போ நீங்கள் 10வது சாப்டர் வரீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அட்லீஸ்ட் 5 சாப்டர் நீங்கள் தரவா முன்னாடி அது ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஏற்கனவே ஒரு 2 தடவையாச்சும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் 9 times வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துருப்பீங்க, 8 times செகண்ட் சாப்டர் பார்த்துருப்பீங்க. அது அப்படி பயங்கர டைம் டேக்கிங்ல உங்களுக்கு 1 month இருந்தது இல்லை. ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஷெட்யூல் நீங்கள் அதுக்கு என்னன்னா மோட்டிவேஷன் வந்து அந்த ஷெட்யூல் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த டயத்தில் நீங்கள் பர்ஃபெக்ஷன் வந்து 2 டிக்கு போட்டாலே கண்டினியூ பண்ணணும். கண்டிப்பாக. ஓகே. என்னன்னா சில டைம் வந்து ஆப்வியஸாக காலேஜ் படிக்கிறப்போ அங்கங்கே சும்மா வெளில போவோம், ஃப்ரெண்ட்ஸோட சும்மா சுற்றிட்டு இருப்போம். இதெல்லாம் பண்ணிட்டு வர்றப்போ திருப்பி எடுக்கிறப்போ கொஞ்சம் மறந்துற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மறந்துடும். இதுதான் படித்தோமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்போ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும். என்னடா இது திருப்பி படிச்சுட்டு இருக்கோங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஸ்லைட் பை அந்த ஒரு திருப்பி அந்த டிசிப்ளின் பில்ட் ஆகிற வரைக்கும் ஈஸி கோயிங் டாபிக்ஸ் எடுத்துட்டு கான்ஃபிடன்ஸ் ஃப்ளோ கொண்டு பண்ணிட்டு நம்ம பண்ணுறது பெரிய சாப்டர் எடுத்து இந்த இதுதான் எடுத்தோடனே நம்ம அது விட்டதுலேருந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த விஐபி டயலாக் நேரா WW வராம ஃப்ளோ இல்லைன்னா சொப்பு சாமா அடிச்சுட்டு நேரா WW. கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, இதுலேயே நான் திருப்பி கேட்குறேன், கோச்சுக்காதீங்க. லைக் நீங்கள் கான்செப்ட்ஸ் மட்டும் படிப்பீங்களா இல்லை அதை மெமரைஸ் பண்ணீங்களா இல்லை என்ன மாதிரி? இல்லை, அந்த கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, கீவேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே. எனக்கு என்னன்னா அந்த கீவேர்ட்ஸ்லேருந்து நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அது மட்டும் நான் எழுதுவேன் நான். எனக்கு அப்போது அது மாதிரி ஆடிட் வந்து இந்த சில டேர்ம்ஸ்லாம் வந்து எனக்கு என்னன்னே தெரியாது. பூரா டப்பா தான். அந்த அப்ராப்ரியேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்குன்றாங்க இல்லைங்களா, அப்புறமா தான் தெரிஞ்சது ஏஎஸ் இண்டியாஸ்ன்ட்டு. அந்த டயத்தில் வந்து ஏதோ ஃப்ரேம் ஒர்க்கு ஏதோ ஒன்று இருக்குது, ப்ளூ பிரிண்ட். ஆமாம், அது மாதிரி போல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். அந்த மாதிரி சில டாபிக்ஸ்லாம் என்னன்னா கிளாஸஸ் வந்து உங்களுக்கு தியரி கிளாஸஸ் வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். ஆமாம். எப்படின்னா நீங்கள் மேனுவலாக அட்லீஸ்ட் ஒரு லைவ் கிளாஸஸோ இல்லை இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆமாம். நீங்கள் ஒரு ஹாலில் போய் பார்க்குறது அது இப்போ நான் பார்த்தது வந்து இதுதான் இல்லைங்களா, வீடியோ கிளாஸஸ்ங்கிறப்போ வந்து அவர் பேசிட்டே இருப்பார். நம்ம என்ன பண்ணாலும் என்ன 2x போட்டுவிட்டு உட்காந்துருது. நம்ம நீங்கள் அப்போலேயே 2x அப்போவே அந்த VLC-ல 2x. சூப்பர். ரைட். தியரிக்கு இந்த அப்புறம் சம்ஸ்க்கு ஃபுல்லாக போட்டு பார்த்தது தான். உங்களுக்கு இன்டர்லேயே பயமாக இருந்த பேப்பர்னா இது ப்ரோ? ஆடிட் தான். ஆமாம், ஸ்ட்ரைட்டாகவே ஆடிட் தான். நோ கொஸ்டின். ஆமாம். லா கூட எனக்கு என்னென்னா இதுதான் ஃபேக்ட்ஸ். இதுதான் ஒன்று இப்போ கிளியராக கரெக்டாக இருக்கும், இல்லைனா தப்பாக இருக்கும். ஆடிட் வந்து அப்படி கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் இருக்கே இல்லை. இது வந்து நம்ம கலர்ஃபுல்லாக கூட கொண்டு போகலாம்.
ஆடிட்டில் ஆனால் மார்க் வராது. ஆமாம். ஸோ சொந்தமாக எழுதினா ஆமாம், இது என்ன மாதிரி எக்ஸாமினர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்குது. ஓகே. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கும், எக்ஸாமினர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். ஆமாம். ஸோ அதையும் கொஞ்சம் கிராக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு வந்து அந்த டயத்தில் இந்த டெலிகிராம் குரூப்லலாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அவங்களோட பேப்பர்ஸ்லாம் பார்ப்பேன் நான். ஓகே. எப்படி எழுதி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதெல்லாம் நவம்பர் 18. நவம்பர் 18. ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சது 2020-ஆ? 19லேயே முடிச்சிட்டீங்க. என்ஜாய்மெண்ட்டுன்னு காலேஜில் நான் வந்துட்டு காலேஜ் ஒரு வருஷம் போயிட்டு டிஸ்கன்யூ பண்ணிட்டேன். என்ஜாய்மெண்ட்னா லயலா எனக்கும் அதே அந்த நீங்கள் சொன்ன ஆசை வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க, நான் பண்ணல. என்ஜாய்மெண்ட்னா என்ன இருக்கும் காலேஜில்? இப்போ பாக்கி சில பேர் வந்துட்டு பண்ணுமா வேணாமா அப்படிங்கிற இதில் இருக்கும். என்ஜாய்மெண்ட்னா என்ன இருக்கும்? சாதா ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி சொல்லுங்களேன் சும்மா. இப்போது அது என்னன்னா உங்கள் செட் ஆஃப் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான். ஓகே. நீங்கள் எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? பிரச்சனை இல்லை, அமைஞ்சிருச்சு. அது எல்லாருக்குமே அமைஞ்சிரும். ஓகே. அது வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுமா இல்லை இது பண்ணுமான்னு தான் இஷ்யூ. நீங்கள் எங்கே கூட்டு எங்கே வந்து அந்த இது டைலாக் தான் எங்கே வந்து நிப்பாட்டி இருக்கு. அதுதான், யாருமே நீங்கள் லோன்லியாக இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஆப்வியஸாக ஏதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க, அது உங்களை எந்த லெவலுக்கு கூட்டு போகும்ன்ட்டு. என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க காலேஜில்? சும்மா ஒரு கிரேசியஸ்ட் திங் காலேஜில் பண்ணதுன்னா? கிரேசியஸ்ட் திங்குன்னா ஜெயிலுக்கு போகாத அளவுக்கு சொல்லுங்க. இல்லை இதுதான் ரொம்ப சில்லி தான். மேத்ஸ் அவங்க மேம் நடத்திட்டு இருப்பாங்க, ரொம்ப அவங்க அந்த மேம் குட்டை. ஓகே. பசங்க ஒரு 75 பேர் இருப்பாங்க கிளாஸில். 75? ஆமாம், லைலா. அப்படிங்கிறப்ப வந்து எல்லாம் முன்னாடி மறைச்சிட்டு நாங்கள் எல்லாம் ஓடிடுவோம் இந்த சைடு எல்லாமே. அட்டெண்டன்ஸ் வாங்கியிருப்பீங்க. அட்டெண்டன்ஸ் அது டேப், அந்த டைமில் டேப் நீங்கள் ஒன்ஸ் போட்டு, அதாவது ஐடி கார்டு சிப் இருக்கும். அது அவங்க டேப்ல ஆமாம் அந்த இது போட்டு ரெகனைஸ் பண்ணி அப்போ அது ஒரு பீரியடுக்கும் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. சரி, நீங்கள் வெளில போகும்போது அதெல்லாம் எதுவுமே இல்லை. லூப்போல், இன்டர்னல் கண்ட்ரோல் லூப்போல், டேப் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மிஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, எப்பயும் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது பீரியடுக்கு எண்டு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே எல்லாம் வசதியாக பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்ப வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு அவங்கள மறைச்சிட்டு அப்படி தப்பிச்சு ஓடுறது. ரைட்டு ப்ரோ, நீங்கள் அந்த சென்னை போகணுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக சென்னை போனது எந்த மாதிரி டிசைன்? நல்ல டிசைன் என்ஜாய் பண்ணிங்களா? இல்லை, நான் தான் சொன்னேனே இல்லைங்களா, அது ரிக்ரெட் தான் சென்னை போனதா. சென்னை அது இல்லைனா 3 இயர்ஸ் வந்து நான் முன்னாடி அது அப்படியும் சொல்ல முடியாது. இல்லைன்னா எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காது. ஸோ எல்லாமே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான், லீட்ஸ் டு அனதர் தான். இல்லை, நான் இது ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் லயலா காலேஜில் தான் இது பண்ணீங்க, இன்டர் சென்னையில் இருக்கும்போது முடிச்சிட்டிங்க. 2018 முடிச்சிங்க கரெக்டாக? 2018. ஸோ அந்த ஒரு 3 மாதத்தில் காலேஜ் முடிஞ்சிருச்சு. 3 மாதம் ஒரு செமஸ்டர், 3 மாதம் 4 மாதம் கிட்ட. ஏன் நீங்கள் சென்னையில் நீங்கள் ஆர்டிகல்ஸ் பண்ண திண்டுக்கல் இல்லையா? ஆர்டிகல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் சென்னையில் ஒரு ஃபார்மில் ஜாயின் பண்ணேன் நான். ஓகே. அது கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது, ஒர்க் ப்ரெஷரா அப்படின்னு இல்லை, எனக்கு செட் ஆகலை. எப்படின்னா ஃபார்மல் பேண்ட் ஷூ இதெல்லாம் போட்டது ஓகே, க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வாங்கன்பாங்க. ஓகே. அது எனக்கு பர்சனலாக எனக்கு இதாகல. அப்புறம் ஃபோன்லாம் வந்து நம்ம உள்ளே வந்தோடனே வாங்கி வச்சுப்பாங்க, பேஸ்கெட்டில் வாங்கி வச்சுப்பாங்க ஜெயில். ஓகே. அதுதான் அது. அப்புறம் என்னென்னா எனக்கு எப்போ ஒரு மாதிரி ட்ரிகர் ஆச்சுன்னா, அவங்க கிளையண்ட்டோட பையன், அவரும் லோயலாக தான், எனக்கு சீனியர் அவர் வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு இது வந்திருந்தார், இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்திருந்தார். அவருக்கெல்லாம் இந்த ரூல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு அவர் ஸ்டாஃப்/இன்டர்ன்ல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால எனக்கு ஆர்டிகல்ஸுக்கு தனி ரூல்ஸ், எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அங்கே ஒர்க்லாம் எப்படி? ஒர்க்குமே ரொம்ப டாக்ஸிக்காக சொல்லிட்டீங்க. சொல்லுங்க ஒர்க்குனா என்ன மாதிரி ஒர்க் இருக்கும்? ஒர்க்கு புளிஞ்சிருவாங்க ப்ரோ. நான் போனது வந்து கரெக்டாக ஒரு 1.5 months தான் அங்கே இருந்தேனே. ஓகே. எனக்கு எந்த மாதம் இது? மே மாதம் நான் ஓபி ஐடி முடித்தேன். நான் முடிச்சுட்டு ஜூன்லேயே சேர்ந்துட்டேன். ஜூன் ஜூலை 30 கரெக்டாக. அப்போது எனக்கு அப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எனக்கு பெருசு ஃபஸ்ட்டு ஒரு 10 days வந்து டெஸ்க் ஒர்க் தான். இதை செக் பண்ணிக்க எக்ஸல் நாலேஜ் தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகே. அடுத்து எனக்கு இன்டர்னல் ஆடிட்னு சொல்லிட்டு ஒரு டீமில் போட்டாங்க. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்போ தான் ஒரு சிஏ, ஒரு பெய்ட் சிஏ
ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க. அவர் வயசானவர் தான். ஸோ அவர்கிட்ட எனக்கு ஜாயின் பண்ணி அவரும் நானும் தான் இன்டர்னல் ஆடிட் எல்லாமே கம்பெனிஸ்க்கு எல்லாமே போகிற மாதிரி பண்ணிட்டுருந்தாங்க. அது என்னன்னா அவர் விட்டுருவார், என்னை விட்டுட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ப்ராக்டிக்கல் நீங்கள் படித்தது வேறு, ப்ராக்டிக்கலாக வேறு தான் இருக்கும். அது எனக்கு ஒரு ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கோ ஒரு யாருமே இல்லை. அவர் சிஏ இருந்தார், அவர் என்னை விட்டுட்டு அவர் தனியாக பார்த்துட்டு இருப்பார், நான் இங்கே தனியாக செக் பண்ணிட்டே இருப்பேன். இது அப்புறம் கடைசியில் வந்து இது செக் பண்ணலையா அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. இது என்ன செக் பண்ணணுமா, எனக்கு செக் பண்ணணுமா தெரியாது. ஓகே. ஸோ இது எல்லாமே ஒரு ஒன்றுக்கு மேலே ஆட் ஆகி எனக்கு சரி ஓகே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். பட் என்னென்னா எனக்கு எப்படி நான் சொல்கிறேன்னா, ஒர்க்கு ஹெவியாக இருக்குன்ட்டு அங்கே அந்த ஐடி ஃபைலிங்க்குன்னு ஒரு டீம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுவாங்க. ரவுண்ட் த கிளாக்னா ஒருத்தவரெலாம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு திருப்பி காலையில் எழுந்திரிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. சண்டேஸும் ஆஃபீஸ் இருந்தது. அந்த ஜூலை மாதம் இது ஜூன்லேயே இருந்தது. ஜூன்லேயே இருந்தது. ஜூன்லேயே இருந்தது ஃபைலிங்க்கு. ஆமாம். ஸோ அதனால எனக்கு ஓகே இது இங்கே இருந்தால் ஆமாம். அப்புறம் அது அந்த டயத்தில் அந்த கிளாரிட்டியும் கிடச்சிருச்சு கொஞ்சம். ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோன்னு டிசைட் பண்ணியாச்சு. சரி, நம்ம இங்கே இருக்க கிளைண்ட் டைனமிக்ஸ் வேறு, ஒவ்வொரு சிட்டிக்கும் டைனமிக்ஸ் வந்து வேறு தான் இருக்கும். ஓகே. ஸோ இல்லை, நான் இப்போ ஒரே ஒரு குறுக்கால ஒன்று கேட்டுறேன். நீங்கள் அப்போவே வந்துட்டு திண்டுக்கல்ல தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க? ஆமாம். அப்போயே ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறேன் முடிவு பண்ணிட்டேன். ஆர்டிகல் சேர்ந்து 1.5 மாதத்துல திண்டுக்கல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான். சென்னை கிடையாது. 1.5 மாதம் போனதில் சென்னை கிடையாது, ரூல் அவுட்டே பண்ணிட்டீங்க. ஆரோன் எப்போ முடிவு பண்ணீங்க? ஆரோன் வந்து அது பார்த்தீங்கன்னா நவம்பர் அந்த ஒரு அட்டம் போச்சு நீங்களே அப்போ தானே? இல்லை, ஃபைனல் எனக்கு அது அப்படி அட்டம் எதுவும் போகல. இல்லை இன்டர்ல சொல்கிறேன். இன்டர்ல போனப்போ ஃபைனலுக்கு இல்லை அப்போல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு யார் ஒன்று எப்போன்னா இந்த கொரோனா டைம் வந்தது இல்லைங்களா, அப்போ தான் நான் போய் சேர்ந்தேனே. ஓகே. ஆர்டிகல்ஷிப் திண்டுக்கல்ல போயிட்டு செப்டம்பர் 2019 சேர்ந்தீங்க? நவம்பர்ல சேர்ந்தேன். டிசம்பர் 14ல. சரி, இல்லை இப்போ நீங்கள் ஜூலைல இங்கே சேர்ந்தீங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்சா? ஆமாம். இங்கே நான் அப்போ தான் அந்த ஃபார்ம் 108 எஸ்எஸ்பி போட்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ அந்த கேப் இருந்ததுனால நான் அந்த ஃபார்மே ஃபில் பண்ணவே இல்லை. ஸோ டெர்மினேட் ஜீரோலேருந்து? ஆமாம், ஃபார்மே ஃபில் பண்ணல. 1.5 மாதம் சும்மா தான் பண்ணேன். ஆமாம். கவுண்டே ஆகல. ட்ரான்ஸ்ஃபரே அதனால தான் எனக்கு தெரியாது. நீங்கள் சென்னைன்னு சொன்னதே நான் திண்டுக்கல் தான் 3 இயர்ஸ் போட்டுருந்துச்சு. அதுதான் அவங்களுக்கு அங்கே இது வந்து சும்மா ஒரு பெய்ட் ஸ்டாஃப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆர்டிகல்ஸுங்கிற பேரில் இருந்த பெய்ட் ஸ்டாஃப் லிட்ரலி. ஆமாம். ஓகே. திண்டுக்கல் ஏன் அப்புறம் மூவ் ஆன? இதனால சென்னையே வேணான்னு விட்டீங்க? ஆமாம், சென்னையே வேணான்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே கூட நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலையா? இல்லை எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நம்மளோட கிளைண்ட் டைனமிக்ஸ் வந்து இப்படி இருக்கிறதுக்கு நான் திண்டுக்கல்லே இருந்துருவேன். ஸோ திண்டுக்கல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அங்கே என்ன இருக்குன்னு அங்கே அவங்களோட சிஎஸோட இன்ட்ராக்ட் பண்ணால் தான் தெரியும் கிளைண்ட் எப்படி இருக்காங்க, ஓகே, அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அங்கே திண்டுக்கல் மூவ் ஆகி டிசம்பரில் திண்டுக்கல் ஜாயின் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் எப்படி இருந்துச்சு? மொதல் 6 மாதம் ஒரு மாதிரி. அதுக்கு இங்கே இப்போ இந்த பிரின்சிபல் தான் ஆக்சுவலாக எனக்கு வந்து மென்டாருங்க மாதிரி. அவர் பேரையும் கொண்டு சொல்லிட்டீங்கன்னா அவர் பேர் வந்து உங்களோட பேர் தான், வெங்கட்ரமணன். இனிஷியல் அவர் பேர் வெங்கட்ரமணன். கே வெங்கடம். ஒரே வெங்கட்ரமணன். லீகலி என் பேரும் கே வெங்கட்ரமணன் தான். ஆமாம். அதனால அவர் பேரும் கே வெங்கட்ரமணன் தான். திண்டுக்கல் லீடிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சூப்பர். ஸோ அங்கே சேர்ந்துட்டு எனக்கு என்னென்னா அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு கிளாரிட்டி விஷன் எல்லாமே அங்கே தான் எனக்கு கிடச்சிது. நீ ஒன்ஸ் அந்த கொரோனா வந்துருச்சு ஆப்வியஸாக. நான் ஃபஸ்ட்டு போனோடனே எனக்கு அந்த GSTR 9 டிசம்பர் போனீங்க. ஆமாம், டிசம்பர் போனேன். எனக்கு ஃபஸ்ட் இயர் GST ஃபஸ்ட் இயர் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த ஆடிட்டு அது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இப்படியே அந்த போயிட்டு அப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு கொரோனா வந்துருச்சு ஃபஸ்ட் வேவ். ஓகே. அப்புறம் ஃபஸ்ட் வேவ் வந்து செட்டில் ஆகிறப்போ எனக்கு தெரிஞ்சு அப்போ எல்லாம் போல தான் பப்ஜியும் சும்மா ஏரியாவில் சின்ன ஒன்று கிரிக்கெட் விளாண்டுறது அது மாதிரி போயிடுச்சு. இது முடிச்சுட்டு காலேஜ் திருப்பி ஆஃபீஸ் ரீஓப்பன் பண்ணுறப்போ எப்போ பண்ணாங்க? ஜூலையா ஆகஸ்ட்? செப்டம்பர்லேயே பண்ணாங்க. லேட்டாக தான் பண்ணாங்க. ஓகே. சார் கொஞ்சம் சீனியர்னால கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸாக இருந்தாங்க. ஓகே. ஸோ அதனால செப்டம்பரில் தான் ஓப்பன் பண்ணாங்க ஆஃபீஸ் எல்லாமே. அப்போது செப்டம்பர் ஆஃபீஸ் போயிட்டதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா எனக்கே கொஞ்சம் எம்பாரஸ்டாக இருந்தது.
ஸோ இந்த லீவ் எதுவுமே யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டுட்டோமே. ஓகே, அந்த 6 மாதம் 6 மாதம் ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் அது ஆப்வியஸாக அது கரெக்டு தான். கொஞ்சமாவது ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா. எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. ஏன்னா நீங்கள் முடித்தது தியரி சப்ஜெக்ட்ஸோட நாலேஜ் எல்லாமே வந்து எப்போ மே 18 நவம்பர் 18 கிளியர் பண்ணது கடைசியாக. ஆடிட்டு வந்து நவம்பர் 18, அதுக்கு அக்கௌண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது டேக்ஸ் எல்லாமே மே 18. நீங்கள் டே டு டே அந்த கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு எல்லாமே ஓரளவு ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ரொம்ப அதுவும் அமெண்ட்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து ஸோ ஓகே, நான் ஆஃபீஸில் எக்ஸல் ஆகுங்கிறதுக்காக தான் திருப்பி புக்கு அப்போ படிக்க ஆரம்பித்தேனே. டிடியில் தான் ஆரம்பித்தேன் நான். ஸோ பேரக்ட் இல்லை, பேரக்ட் அந்த அளவில் சரி அவ்வளோலாம் போகல. இந்த இவரோட ஆர்டிகல்ஸ் போனதுக்கப்புறம் நம்ம அந்த இந்த கிளாஸஸ்லாம் வந்துச்சு அந்த டைத்தில். ரெக்கார்டட் வீடியோ ஐசிஐ வந்து யூடியூப். ஐசிஐ டியூப் சொல்கிறீங்க? ஐசிஐ டியூப்னு சொல்லிட்டு. ஓகே, சும்மா நான் சர்வ் பண்ணி பார்த்தேன் யூடியூப்பில் என்ன கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அப்போது இந்த கிளாஸஸ் எல்லாம் இருக்குங்கிறப்போ வந்து ஃபுல் ஃபைனல் ஆக்சுவலி ஐசிஐ டியூப் தான். ஆமாம், ரெகுலர் ஃபுல் இது ஐசிஐ டியூப். மிஞ்சி போனால் ரிவிஷன் வீடியோ. கரெக்டாக ரிவிஷன். ஆமாம், ரிவிஷன் வீடியோஸ். ஆமாம், அது லாஸ்ட் அந்த இது. ஆமாம், ஏன்னா அமெண்ட்மெண்ட்லாம் நடத்த மாட்டாங்க. இன்ட்ருக்கு நீங்கள் சொன்னீங்க தெரிஞ்சிருக்காது அப்படின்னீங்க. ஃபைனலுக்கு அப்புறம் ஏன் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் அதே டெசிஷன் ரிப்பீட் பண்ணிருக்கணும் இல்லை, அந்த இடத்துல என்ன கிளாரிட்டி என்ன யோசிச்சிங்க? இல்லை, அது எதனாலன்னா எனக்கு தான் டைம் இருந்தது இல்லை. உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஸ் இருந்தது. ஸோ செல்ஃப் ஸ்டடியாக எப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாங்கிற. இல்லை, நம்ம சும்மா படிக்கணும்ன்ட்டு போகல. நான் வந்து ஒரு நாலேஜ் பர்பஸுக்கு போயிருக்கேன். ஆமாம், டிடியில் ஆஃபீஸில் எக்ஸல் பண்ணுங்கிறதுக்காக கிளாஸை பார்த்துட்டு இருந்தேன். சரி, இதுவும் நம்மளுக்கு ஓரியன்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஓகே, எனக்கு இதுவே ஓகேவா இருந்தது. ஓகே, சரி, ஓகே, நம்ம இது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. நான் புக்கில் இருக்கா தான் அது எனக்கு நான் முன்னாடியே புக்கில் இருந்தேன். இன்ட்ருமே புக்கில் படித்ததுனால மோஸ்ட்லி எனக்கு புக்கில் இருக்க தான் திருப்பி படிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியாதனால நான் இதுவே ட்ரை பண்ணிங்க. அது செட் ஆயிடுச்சு. ஆமாம், என்னன்னா இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு திருப்பி, நானும் அது சிஏ டியூபே பார்த்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா? ஸோ அதுக்கு உங்களுக்கு அந்த விண்டோ இருந்தால் மட்டும், அந்த விண்டோ உங்களுக்கு அந்த ஸ்பேர் பண்ணுறதுக்கு இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஐசிஐ டியூப் எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமாம், எல்லாமே 2 மணி நேரம். ஆமாம், கண்டிப்பாக எஃப்ஆர்லாம் போய்கிட்டே இருக்கும். ஓகே, அதுவும் என்னென்னா நான் ரொம்ப இப்போ ஆடிட்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆடிட் வந்து பார்க்கவே மாட்டேன். ஆனாலும் அந்த வீடியோ கிளாஸ் முடிச்சாதான் நான் திருப்தி அடைந்து படிக்க உட்காருவீங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஸோ அதனால எல்லாமே 100% கவர் பண்ணிட்டேன் நான். அந்த ஐசிஐ டியூப் தான் ஃபுல். ஐசிஐ டியூப் தான் வேற லெவல் ப்ரோ. அதாவது ஐசிஐக்கே தெரியுமா அதில் ஐசிஐ டியூப் பார்த்து ஒருத்தர் இருக்காருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் அதுவும் பாசிபிள். படிக்க அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம எஃபர்ட்ஸ் தான். எங்கே கிளாஸ் போகிறோங்கிறதே மேட்ரு கிடையாது. என்ன எஃபர்ட் போடுறோம், பேப்பரில் ஆன்சர் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக. எக்ஸாமினருக்கு பேர் கூட தெரியாது. ஆமாம், ஆன்சர் இருக்கா இல்லையா? ஆன்சர் இருக்கிறதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கு புரிஞ்சிருந்தாலே போதும். புரிஞ்சிருக்கணும், உட்காந்து கைப்பட போட்டு பார்த்தோ படித்து அந்த ஃபுல் ப்ராசஸ் போகணும். அதுக்கான ஒரு என்டையர் வேலிடேஷனே நீங்கள் தான். எங்கே கிளாஸ் போனாலும் மேட்ரு இல்லை, படித்தா போதும். ஆமாம், படித்தா நீங்கள் ரேங்க்கு ஏர்1 அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஆமாம், ஏன்னா நீங்கள் அவருமே எந்த கிளாஸ் போனாலும் எனக்கு தெரியல. போயிருப்பாரு, போனார். இது விஎஸ்ஐ ஜெய்ப்பூரா நம்ம ஜெய்ப்பூர் ரெசிடென்சியல். பட் ஆனால் அது போய்ட்டும் அவர் இப்போ எல்லாருமே தான் அந்த கிளாஸ் போகிறாங்க. எல்லாரும் AR1 வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆப்வியஸாக இவர் போட்ட எஃபர்ட்ஸ் நல்லதா. எஃபர்ட்ஸ் அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது அதில் ரேங்கே. அது ஆனால் அதோட அவரோட எஃபர்ட்ஸ். கண்டிப்பாக அந்த ஃபேமிலியை பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் இருப்பாங்க. அத்துல் அகர்வால் அண்ணன், அஜய் அகர்வால் தம்பி 2வது தம்பி, 3வது தம்பி ஒருத்தர் இருக்கான் சச்சின் அகர்வால். அவர் தெரியல எனக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு AR1 இல்லை. ஓ, அதனால உங்களுக்கு தெரியல. அவர் CA AR1 கிடையாது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அவர் AR1 இல்லை, அது தெரியும். அதனால அந்த இது சூரியவம்சம் படம் எங்க குடும்பத்தில் எல்லாரும் வந்தாச்சு. இல்லைங்க, எடுங்க. அது மாதிரி தான். ஆனால் அவர் அந்த அத்துல் அகர்வாலோட சிம்பிள் ஃபிலாசபி இதுதான், படித்தா பாஸு. இது சிம்பிளாக படி, ஐசிஐ புக்கு போதும். அவரோட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐசிஐ சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்பாரு. அதில் தப்பு கரெக்ட்லாம் பண்ணியிருப்பாரு, அதை சம்மரைஸ் பண்ணியிருப்பார். அவரே ஓப்பனாக சொல்லுவார். லிட்ரலி நீங்கள் ஆடிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புக் விட்றாரு. முன்னாடிலாம் என்ன பண்ணுவார், நம்ம கிளாஸில் ஹைலைட்ஸ் தருவோம்ல, அதே தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். ஓ, ஓகே, இன்னும் என்கிட்ட இருக்குது இன்டர்னல் ஆடிட் சாப்டர்லாம் ஹைலைட்டு, இன்டர்னல் கண்ட்ரோல், இதை படிக்காத மார்க் பண்ணி ஐசிஐ புக்கில் தான் பண்ணுவார். சிம்பிள் ஃபிலாசபி அதுதான். ஐசிஐ புக் எக்ஸாமினருக்கு வந்து படிக்கணும் கண்டிப்பாக.
படிச்சாதான் பாஸ், எங்கே வேணா போ, என்ன வேணா பண்ணு, அட் தி எண்ட் ஆஃப் த டே படித்தா பாஸ். அதுதானே. இன்னொன்று வந்து இது என்னென்னா, இது எனக்கு யாரோ சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸாமினருக்கு வந்து ஐசிஐ புக் மட்டும் தான் கொடுப்பாங்க. அது உண்மையானலாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஐசிஐ புக் இல்லை, அது வந்துட்டு சஜஸ்ட் ஆன்சர் கூட கிடையாது. அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நமக்கு டாக்குமெண்ட்டாக ஒன்று தராங்கல்ல, அது கிடையாது. ஆமாம், அது கிடையாது. அது கிடையாது. ஆமாம் ஆமாம், அவங்க ஒரு டாக்குமெண்ட் இதோட எக்ஸ்ட்ரா போட்டு இல்லை கொஸ்டின் பேப்பர் செட்டர். ஆமாம், கொஸ்டின் பேப்பர் செட்டர் ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல். அவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு மிஞ்சி போனால் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தான் கேட்க முடியும், வேற எங்கேயும். அது எனக்கு பெரிய பூஸ்ட் பிடிச்சது. ஆமாம், நீங்கள் எனிதிங் பை ஐசிஐ மட்டும்தான் செட்டுட்டு இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் என்டையர் இது. அதை விட்டு நம்ம வெளில போகிறது புரிஞ்சுக்கிறதுக்கு போனால் போதும். அட் எண்ட் ஆஃப் த டே திருப்பி இங்கே தான் வரணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்களுக்கு வெளியே என்னென்னா ஐசிஐ இப்போ என்னென்னா எஃப்ஆர் பார்த்துட்டிங்கன்னா 4 மாடியூல் இருக்கும். 4 மாடியூலில் இருக்க தியரி நான் என்னென்னா, அப்போ எனக்கு திருப்பி என்னென்னா, எனக்கு யாரும் இதெல்லாம் சொல்லாதனால நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுனால தியரிலாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். எஃப்ஆருக்கு அந்த AS 115 தெரியுது, அதுக்கு 100 பேஜ் இருக்கும். இதில் அந்த ஸ்டெப் 5 ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு இதுக்கும் 20 பேஜ் இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ல. அதில் முக்கியமான பாயிண்ட்லாம் அண்டர்லைன் பண்ணி எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். நானும் பண்ணேன். அப்புறமா எப்போ எனக்கு ரியலைசேஷன் வந்துச்சுன்னா, இது ஒன்று முக்கியமாக சொல்லணும்னு வச்சுருந்தேன். நான் எக்ஸாம் November 22 எழுதினேன். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் May 22 அட்டம்ப்ட் வந்து நான் பார்க்கவே இல்லை, அந்த பேப்பரே நான் பார்க்கல. ஓகே, என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஓகே நம்ம படிச்சுட்டு ஒரு பீரியடுக்கு முன்னாடி நம்ம எழுதி பார்ப்போம். நம்ம மே அட்டம்ப்டோட எழுதி நம்ம செல்ஃப் எவாலுவேட் பண்ணி கன்சர்வேட்டிவாக மார்க் போடுவோம். அதில் பாஸ் பண்ணிட்டோம்னா மே அட்டம்ப்டே பாஸ் பண்ணிட்டோம், நவம்பர் அட்டம்ப்ட் எப்படி இருந்தாலும் பாஸ் பண்ணிடுவோங்கிற ஒரு இதுதான். அது நான் பார்க்கவே இல்லை, நான் சஜஸ்ட் ஆன்சர் எதுவுமே பார்க்கல நான். அப்புறம் அதை எடுத்து பார்த்து ஃபஸ்ட் பேப்பர் எஃப்ஆர் எழுதி பார்க்குறப்போ தான் தெரிஞ்சது, எழுதவே எனக்கு டைம் இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து தியரி சுத்தமாக கேட்க மாட்டாங்க. அந்த கடைசியில் அந்த இதில் என்ன மாதம் எழுதுனீங்க? நான் அந்த நவம்பர்னா அக்டோபர் எழுதினேன். நான் அக்டோபர் எழுதினேன் நான். அக்டோபர் மொத்தம் 4 ரிவிஷன் பண்ணேன். இந்த லாஸ்ட் சைக்கிள் ரிவிஷன் ஃபைனலுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது டீட்டெயிலாக வரும் ஃபைனலுக்கு. ஓகே, அந்த லாஸ்ட் சைக்கிளில் வந்து ஒரு ஹாஃப் டே கரெக்டாக எக்ஸாம் செட்டப்பில் இந்த May 22 பேப்பர் எழுதுனேன். அப்போதான் தெரிஞ்சு எஃப்ஆர் தியரியே வராதுன்னு தெரிஞ்சுது. அது அப்புறம் இன்னொரு இது மட்டும் நான் பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த அட்டம்ப்ட் ஃபெயில் ஆகிருப்பேன். என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட்டே சுத்தமாக பண்ணல நான். ஓகே, வெறும் 60 மார்க்ஸ் அட்டன் பண்ணேன் நான் எஃப்ஆர். ஓகே, அப்புறமா தான் ஓகே எஃப்ஆர் இப்படின்னா மற்ற பேப்பர்ஸ்லாம் டீட்டெயிலாக என்ன போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு SFMலேருந்து ஸ்பீட் பிக்கப் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஓகே எஃப்ஆர் போச்சு, அவ்வளோதான். 60 மார்க் என்ன வருதோ அவ்வளோ போட்டுட்டு SFM ஆமாம் ஆமாம் ஆமாம். ஈவன் நான் இது கூட எழுதி பார்த்தேன், எக்கனாமிக் கிளாஸ் கூட எழுதி பார்த்தேன் நான். ஓகே, அது வரைக்கும் 4 hours பேப்பர் எல்லாத்தையும் எழுதிட்டேன், எல்லாமே எழுதி பார்த்தேன் நான். ப்ரோ இன்னும் இப்போ கேட்குறேன், 100 மார்க்ஸா இல்லை சூப்பராக 80 மார்க்ஸா இது சொல்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எழுதுறது இப்போ 100 மார்க்குக்கு எழுதுறதா, ஃபுல் 100 மார்க்குக்கு எழுதுறதா, இல்லை 80 மார்க்ஸுக்கு பொறுமையாக நிதானமாக நிறுத்தி 20 மார்க் தெரிஞ்சாலும் பொறுமையாக இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் போட்டு 80 எழுதுறதா? இல்லை, நான் வந்து எப்படின்னா எனக்கு 100 மார்க்ஸுமே நான் அட்டம் பண்ணணும் தான் பார்ப்பேன் நான். பர்ஃபெக்ஷன். ஆமாம், நீங்கள் 100 மார்க்ஸுமே எழுதுனா ட்ரை பண்ணுவேன். என்னென்னா உங்களுக்கே இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தெரிஞ்சிடும், இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எனக்கு தெரியும், எனக்கு இந்த கொஸ்டின்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தெரியாததெல்லாம் வந்து கடைசியில் எழுதி விட்டுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எழுத முடியுமோ எழுதி முடிச்சுட்டு, தெரியாதுக்கு டைம் எடுத்துக்கோங்க, முடிஞ்சால் எழுதுங்க. இல்லையா நம்ம எவ்வளோ 100 அந்த ஹார்க்குள்ளே எவ்வளோ 3 hours எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சிக்கலாம். முடிஞ்சால் மேக்ஸிமம் 100% கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். அந்த ப்ராபபிலிட்டி ஏறும். ஆமாம், ஒரு கொஸ்டினுக்கு எப்படியும் ஃபுல் மார்க் போட மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ நிறைய எழுத அதுவும் அந்த 16 மார்க் வந்து கடைசியாக தான் எழுதுவேன் நான். அது ஃபஸ்ட்டு எழுதிட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் கடைசியில் வர்ற ஒரு கொஸ்டினே விடுற மாதிரி இருக்கும், இல்லைனா 1.5 கொஸ்டின்ஸ் விடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 20-25 மார்க்ஸ் அவுட் ஆயிரும். ஒரு 16 மார்க்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இதில் நீங்கள் சும்மா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் எழுதினா கூட அட்லீஸ்ட் 6 அந்த ரேஞ்சில் போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்போசரே 10 மார்க்ஸ் தான். ஆமாம், அந்த இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். அது எனக்கு அந்த அட்டம் விஷயம் 20 மார்க் 30 மார்க் காலி. அது நான் எழுதுனதுனால தான் எனக்கு தெரிஞ்சதே. டெஸ்ட் நான் அது செல்ஃபாக எழுதுனா தான் தெரிஞ்சு, இல்லைன்னா அந்த அட்டம் ஃபெயில் ஆகிருப்பேன். இந்நேரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அது ரைட்டு ப்ரோ. இப்போ நான் திருப்பி ஆர்டிகல்ஷிப்புக்கு வருவோம். ஆர்டிகல்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன உங்களுக்கு? என்ன திண்டுக்கல் இப்போது இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் சென்னை வேண்டான்ட்டு நீங்கள் கெரியர் சாய்ஸ்னால வேணான்ட்டீங்க. ஆனால் உங்களுக்கு திண்டுக்கல்லையோ இல்லை திண்டுக்கல்ல நீங்கள் பார்த்த ஃபார்ம் மாதிரி தான் எனி அதர் சிட்டி அதர் தேன் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் பார்த்த மாதிரி ஃபார்ம், எனக்கு உங்கள் ஃபார்ம் நீங்கள் சொல்லியிருக்கீங்கனால தெரியும்,
அது மாதிரி தான் பாக்கி எல்லா ஊர்லேயும் இருக்கும். ரைட்டா? திருச்சி, தஞ்சாவூர் எல்லா ஊர்லேயும் அதே ப்ராக்டிஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக. சென்னை, கோயம்புத்தூர் போனாலும் அது இருக்கும். அதோட மேலே வேணா இருக்கும், தவிர இருக்கும். உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுன்னு நினைக்கிறீங்க? லைக் ஓவரால் எக்ஸ்போசர் சொன்னீங்கன்னா பாக்கி பேருக்கும் திருச்சியா சென்னையா? இது திருச்சியா சென்னை இல்லை, அவங்க சொந்த ஊரா சென்னையா? இப்போது அதுதான் என்னென்னா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு சொல்லிட்டு உங்களோட நீங்கள் ப்ராக்டிஸாக எம்ப்ளாய்மெண்ட்டான்னு பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டு தான் போகிறீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் 2+1 இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எடுத்துருப்பீங்க. இப்போ மாற்றிட்டாங்க 1+1 இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்னா நீங்கள் அதுதான் பெஸ்ட் கோர்ஸ். ஆமாம், ஆப்வியஸாக பிக் 4 + இண்டஸ்ட்ரியல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு ஒரு சிவி அதே விட்டுருங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறேன். மிட் சைஸ் சென்னை, அப்பர் மிட் சைஸ் சென்னை, இது ஒரு ஏதாவது ஒரு ஃபார்ம் சொல்கிறேனே, சுந்தரவன் ஸ்ரீனிவாசன், PKF ஸ்ரீதரன் சந்தானம், சூரியன் கோ, பிரம்மையா, அது மாதிரியா? இல்லை நம்ம ஊர் ஃபார்ம் மாதிரி, நம்ம ஊர் டாப் டயர் ஃபார்ம்ஸ், நம்ம ஊர்னா Tier 2 Tier 3, அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணது இன்னொரு பெரிய ஃபோன் தான் இல்லை, அந்த வாசல்லே ஃபோன் போட்டது கிட்டத்தட்ட திண்டுக்கல்ல லீடிங் ஃபார்ம் தான், சீனியர் மோஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான். ஸோ என்னென்னா நம்ம அங்கே ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்பெஷலைசேஷன் தான். ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக இன்கம் டேக்ஸில் என்னெல்லாம் கற்றுக்க முடியுமோ எல்லாமே கற்றுக்கலாம். நான் எதுக்கு ஃபஸ்ட்டு டிடி ஆரம்பிச்சேன்னா ஆஃபீஸோட இதுதான் நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால டிடி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹேபிட்டாக டிசிப்ளினாக மாறி தான். அப்பியர்லாம் பண்ணீங்களா? எது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லாம் அப்பியர் பண்ணீங்களா அவரோட? அது ஃபேஸ்லெஸ்ஸாக மாறிச்சா? அது ரொம்ப அது எனக்கு ரொம்ப அப்போது எனக்கு ரொம்ப ரிக்ரெட் பண்ணது என்னென்னா, ஃபேஸ்லெஸ் இல்லாமல் இன்-பர்சன் அப்பியரன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெயின் பண்ணி இருந்திருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸுன்ற மாதிரி. ஓகே. எல்லாமே நான் வந்ததுக்கப்புறம் ஃபேஸ்லெஸ்ஸாக மாறினதுனால அது ஒரு மட்டும். ஆனால் ரிப்ளை போடுறது கரெக்டாக நம்மளுக்கு கூப்பிட்டு எல்லாமே நம்மளே ஃபஸ்ட்டு கொடுத்துருவாரு. இந்த கேஸுன்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து நீ ரிப்ளை கொடுத்துருங்கிற மாதிரி எனக்கு டிராஃப்ட் பண்ண கொடுத்துருவாங்க. டிராஃப்ட் பண்ணிட்டு நான் போவேன். அதை சாரும் டிராஃப்ட் பண்ணி வச்சிருப்பாரு ஏற்கனவே. நான் பண்ணதில் சேஞ்சஸ் பண்ண மாட்டேன், சார் ஒரு டிராஃப்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதில் பார்த்துட்டு நம்ம எதில் கரெக்டாக பண்ணியிருக்கோங்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம இதுலேருந்து அவர் எடுத்து வைக்கிறோம் வைப்பார். அவர் இதில் இருந்து இந்த மாதிரி மாற்றிக்கங்கிற செக் பண்ணிக்கங்கிற மாதிரி சொல்லி பண்ணுவார். இன்னொரு என்னன்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன்லாம் திண்டுக்கல்ல அப்ளை ஆகுமான்னு எனக்கு தெரில, எவ்வளோ இதாக அப்ளை ஆகும்னு தெரில. பட் என்னென்னா எனக்கு லக்கியாக என்னன்னு தெரில, நான் கரெக்டாக இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் படிக்கிறேன். அப்போ அந்த டயத்தில் வந்து சாருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பேசிங் ஆடிட் இல்லை, நார்மலாக NRI வந்து ஃபார்ம் அந்த 67 நினைக்கிறேன். ஓகே. அந்த ஃபாரின் டாக்ஸ் கிரெடிட்டு FTC இது சொல்கிறீங்க, ரைட்டு, சூப்பர். அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்தது. அது என்னென்னா நான் அது நிறைய வாட்டி எனக்கு நடந்திருக்கு. அன்றைக்கி நைட்டு படிப்பேன், அடுத்த நாள் காலையில் எனக்கு கூப்பிட்டு இதை பாருங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இது எப்படி. ஓகே. பட்டு ரொம்ப ஆர்டிகல்ஷிப் வந்து நாங்கள் போகிறதுல வந்து ஒரு துளி கூட எனக்கு ரிக்ரெட்டே இல்லை. சென்னையில் பண்ணியிருக்கணுன்ட்டுலாம் எந்த ஒரு. ஆனால் உங்களுக்கு அவரோட அந்த ஒரு பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ஸ் இந்த மாதிரினா எனி டாப் Tier 2 Tier 3 சிட்டியில் இருக்குது. என்னென்னா மெயின் அட்வான்டேஜ் நானும் பண்ணியிருக்காங்கனால டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும். ஆமாம், நீங்கள் அந்த ஒரு ஃபார்ம் சொன்னீங்கல்ல, அந்த பார்ட்னர் பேசவே மாட்டார்ல. ஆமாம், கண்டிப்பாக. நான் அவரை போய் பார்த்ததே இல்லை, அவருக்கு என் பேரும் தெரியாது. ஓகே. அவரை பார்த்ததே இல்லை. எல்லாமே ஒரு அங்கே இருக்க எனக்கு அந்த இன்டர்னல் ஆடிட்டோட ஒருத்தவங்க மேனேஜர் இருப்பாங்க, அந்த பெய்டு ஸ்டாஃப். ஆமாம், பெய்டு ஸ்டாஃப் இல்லை, அவங்க ஒரு CA இருக்காங்க, பெய்டு CA. அவர்கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். அவர் இன்னொருத்தவங்கள்ட்ட இன்டர்னல் ஆடிட்டோட மேனேஜர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க பிரின்சிபல்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சூப்பர். ஸோ இந்த மாதிரி தான் அப்ரோச் இருந்தது. எனக்கும் அவருக்கும் இது இல்லை. இங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள், இது திட்டு வாங்கியிருக்கீங்களா? அட்வைஸுங்கிறது வந்து என்னென்னா நிறைய ஜென்ரலாக பண்ணுவார். இப்படிலாம் கரெக்டாக இருந்துக்கணும், இந்த மாதிரி கேசஸ்லாம் நம்ம எப்படி பண்ணலாங்கிற மாதிரி ஜென்ரலான அட்வைஸ்லாம் நிறையா லைஃப் லெசன்ஸ் எல்லாமே இருக்கு. அவரோட எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? அவர் கிட்டத்தட்ட இப்போ 49 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கிட்டத்தட்ட கண்டிப்பாக. ஆமாம், இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்கும். ஏன்னா அந்த டயத்துலேருந்து 1970s ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து ரொம்ப நிறைய வேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் ஆஃபீஸ்லேயே நீங்கள் தான் வந்துட்டு கொஞ்சம் அந்த துரு கேஸில் இந்த மாதிரி இருந்ததா? இல்லை, நான் ஆக்சுவலாக நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மினிமலான ஆளுங்களை வச்சு தான் ஒர்க் பண்ணுவோம். ஒரு டோட்டலாகவே 5 எம்ப்ளாயீஸ் தான் இருப்பாங்க. சூப்பர். ஸோ ஒருத்தவங்களுக்கு இவ்வளோதாங்கிற மாதிரி அசைன் பண்ணிடுவாங்க. இதில் எல்லாருக்குமே ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் இருக்குன்றதுனால இவங்கள்ட்ட நம்ம என்ன வேணும்னாலும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். இவங்கள்ட்ட அந்த என்னென்னா
900 கேஸ் இருந்ததுன்னா 900 கேஸுமே எனக்கு தெரியும். என்ன போட்டாலும் எனக்கு தெரியும். இல்லை யார் போட்டாலும் எனக்கு தெரியும். ஓகே. அப்படிங்க லிட்டரலி அந்த 3 வருஷம் ஆஃபீஸ் ஓடின எல்லா கேஸும் எல்லாருமே எனக்கு தெரியும். அது எல்லாருக்குமே தெரியும். ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே எல்லா கேஸில் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஃபைல் பண்ணிட்டோம். அவர் சாரே அப்டேட் பண்ணி நான் இப்போது தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ சாரை பார்க்க போவேன். இப்போ எனக்கு சொல்லுவார், இந்த கேஸில் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஓகே. அதெல்லாம் கனெக்ட். ஆமாம், சூப்பர். அந்த ஆர்டிகல்ஷிப் உங்களுக்கு ஆனால் பயங்கர டிஃப்ரென்ஸ். கண்டிப்பாக. அது பேசிக்கலி நீங்கள் ப்ராக்டிஸே இல்லை. இப்போ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டே போயிருந்தாலும் உங்களுக்கு அது ஆக்சுவலாக அட்வான்டேஜ் தான். இல்லை நாலேஜ். இப்போ நீங்கள் டேக்ஸ்லேயே போயிட்டு நாளைக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட அது இங்கே சென்னையில் டேக்ஸ் பண்ணுறவங்களோட உங்களுக்கு ஒரு குட்டி அட்வான்டேஜாச்சும் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபுல் உங்களுக்கு தெரியும்ல என்ன. ஆமாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அவ்வளோ நீங்கள் வந்துட்டு இங்கேயே வந்து டாப் டயரில் தான் பண்ணணும். அது சிஐட்டு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக. சென்னையிலையுமே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட அந்த எக்ஸ்ட்ரா லெவல் எக்ஸ்போசருங்கிறது சிஏ ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களை கூப்பிட்டு வச்சு எதுவாக இருந்தாலும் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே அப்போ தான் இன்வால்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஆர்டிகல்ஷிப் பீரியடில் இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு அந்த லெவலுக்கு எவ்வளவோ எங்கே போனாலும் இவ்வளோதான். அந்த இதில் வரும்போது மிட் சைஸ் வந்து டயர் 2 மிட் சைஸ் ஃபார்ம், டயர் 2 சிட்டி மிட் சைஸ் ஃபார்ம் போடுறதுல பெரிய அட்வான்டேஜ் இதுதான். நம்மளுக்கு எல்லா கேசஸுமே நம்மளுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் அது 100% ட்ரான்ஸ்பரன்சி. அது அதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிடணும். நம்மளால முடியும். எஃபர்ட் போட்டு கற்றுக்க ரெடி பேசிக்கலி. ஆமாம், கன்ஃபார்ம். அதுதான். நீங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்தா தான் அவங்களுக்கும். ஓகே. வாங்கியிருக்கீங்களா? இது வரைக்கும் திட்டினது இல்லை. இது வரைக்கும் நீங்கள் ஆர்டிகல்ஸ் முடிச்சு சிஏ ஆகிட்டு இது வரைக்கும் அப்படின்னு வார்த்தை அது இன்ன வரைக்கும் நான் எதுனாலும் இப்போ என்ன மேஜர் லைஃப் டெசிஷன்ஸ்னாலும் சரி சார்ட்ட கேட்டுதான். ஆமாம், அந்த அளவு இருக்குது. அப்போது கனெக்ஷன் தான். சூப்பர். இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கலி ரிட்டர்ன் அந்த ஸ்டாஸ் தான். இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த ஒரு மென்டாருன்ட்டு ஒன்று. கண்டிப்பாக. ஏன்னா இவர் கரியர் வரைக்கும் இப்போ நீங்களும் அதே ஊரில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஆமாம். இன்னொன்றுமே கேட்கலாம். அந்த டயர் 2 சிட்டியில் இருக்கிறதே அந்த டாப் டயர் ஃபர்ம்ஸ்னால் இன்னும் ஒரு 4-5 தான் இருப்பாங்க. ஸோ நீங்களே ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அதே ஊரில் அப்படின்னு சொல்லும் போது அவர் எப்படி? இன்ஃபேக்ட் அவர் தான் எனக்கு ஆஃபீஸ் திறந்தார். அவர் தான் இன்னைக்கு ஆஃபீஸ் தொடங்குற மாதிரி எல்லாமே பண்ணி சொன்னது. இது அதுவும் மட்டும் இல்லாமல் மேஜர் கிளையண்ட் ஒன்று எனக்கு அவர் தான் கொடுத்தாரு. அவர் மூலியமாக தான் வந்தது. அது மூலியமாக எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு இப்போ அவரால் இப்போ ஜிஎஸ்டி ஒர்க்ஸ்லாம் நான் ஜிஎஸ்டியில் பண்ணலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னப்போ, நல்லா பண்ணுப்பா, ஜிஎஸ்டி வந்து திண்டுக்கல்லில் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி பண்ணுறாங்க. இன்னும் ரெப்ரசன்டேஷன் வந்து அந்தளவு இன்னும் கேப் இருக்குது. மார்க்கெட்டுக்கும் டிமாண்டும் சப்ளைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. அப்போது வந்து ஆப்வியஸாக இவரும் சாரும் வந்து ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நிறையா ஜிஎஸ்டி ரெஃபர் பண்ணுவார். அது மூலிமா இன்கம் டேக்ஸே நிறையா அவர் கேஸஸு. சார் வந்து எப்படின்னா குவாலிட்டி தான் ஃபஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவார். கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ஆஃபீஸ் ஃபைல்னா நம்ம பேர் போட்டிருக்கும் போது நம்ம பேர் எழுதியிருக்குன்னா அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் வந்துடணும். கரெக்டாக தான் இருக்கும், கரெக்டாக இருக்கணுங்கிற மாதிரி கிளைண்ட் ட்ரஸ்ட். ஏன்னா ட்ரஸ்ட்டு தானே கண்டிப்பாக இருக்கும்போது ட்ரஸ்ட்டு தான் இல்லைங்க. அது ஆனால் உங்களுக்கு மிட் சைஸில் இங்கே ஆர்டிகல்ஷிப் திண்டுக்கல்ல நீங்கள் சென்னையிலாம் கிளம்பி இங்கே வரலன்னா அது கிடச்சிருக்காது. அங்கே இருந்திருந்தால் கிடச்சிருக்கலாம், சொல்ல முடியாது. அதுதான் அது அந்த உங்களுக்கு ரொம்ப பர்சனல் இன்வால்மெண்ட்டு அந்த இது கிடச்சிருக்காது. 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டாப் டயர் சிஏ மென்டார் பண்ணுறது சான்ஸே இல்லை. ஆமாம். ஏதாவது ஒரு சின்ன என் கேஸில் ஏதாவது ஒரு இதுனா கூட டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு சார் இந்த மாதிரி இருக்குன்னா ஹெல்ப் பண்ணுவார். இப்போ கூட பண்ணுவார். ஓகே. இன்னைக்கு வந்து இது கூட இன்னைக்கு நம்ம சென்னையில் பேசிகிட்டு இருக்கிறது. ஓகே. அவர்கிட்ட கேட்டு தான் சூப்பர் ஹியரிங் கூட அவர் ஆர்டிகல்ஷிப் பொறுத்த வரைக்கும் அதான். ஏன்னா இப்போ பசங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஓவர் இன்டர்நெட்னால பிக் 4 தான் ஆர்டிகல்ஷிப். அதுதான் என்னென்னா இப்போ இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. நிறையா கான்டென்ட் என்னென்னா ப்ரொமோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி லெவல். பிக் 4ல் பார்க்கலன்னா நீ வந்துட்டு வேலையே இல்லை, படித்தா இங்கே பண்ணா இங்கே பண்ணு, இல்லைன்னா இந்த அகாடமியில் படிக்கலன்னா வேலையே இல்லை. அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஐசிஐ டியூப்பில் படித்து ரேங்க் வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரி இது கிடையாது. அதுதான் நீங்கள் இங்கேயுமே எஃபர்ட் தான் எங்கே பண்ணாலும். இப்போ நானுமே அந்த ஆஃபீஸில் சும்மா டல்லாக உட்காந்துருந்தேன்னா எனக்கு சார் சொல்லியிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அது அந்த இதுதான் எஃபர்ட். எங்கே போனாலும் நம்ம ஒழுங்காக வேலை பார்த்தா சரி. அது எண்ட் ஆஃப் த டே இப்போ ஒரு கிளைண்ட்டே போகிறீங்க, நீங்கள் பிக் 4ல் வேலை பார்த்தா என்ன, ஏர் வாங்கினா என்ன, கண்டிப்பாக
வேலை முடியாதா, எனக்கு ரீஃபண்ட் வருமா வராதா? இப்போ ஒரு சிஏ வந்து சிஏ செய்யக்கூடிய வேலை வந்து ஒரு சிஏ நான் சிஏ வந்து செஞ்சு முடிச்சா கிளையண்ட் ஆஃபீஸாக அங்கே தான் போவான். இன்னைக்கு நிறையா ஜிஎஸ்டி கன்சல்டன்ஸ் ப்ரிவைலாக இருக்க காரணம் அதுதான். நம்மளால பண்ண முடியலங்கிறது அவங்க பண்ணி தராங்கன்னா அவங்கள்ட்ட தான் எல்லாம் போவாங்க. என்னன்னா ஆப்வியஸாக எல்லாருக்குமே அந்த டைம் கன்ஸ்டன்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஏன்னா இந்த இது ஏன்னா Big 4 தான் ஒன்லி ஆர்டிகல்ஷிப், சென்னை கோயம்புத்தூரில் தான் ஆர்டிகல்ஷிப் அப்படின்ட்டு அந்த ஒரு, ஏன்னா எல்லாருக்கும் அங்கே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் திங் Big 4லையும் நம்மளோட ப்ராக்டிஸ் செட்டப் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ண, அந்த கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஆர்டிகல்ஷிப் டிசிஷன் வந்து. ஆனால் இன்னொன்றும் கேட்குறேன், நீங்கள் இப்போ திண்டுக்கல்லே பண்ணியிருந்தாலும் நீங்கள் திருப்பி எம்ப்ளாய்மெண்ட் போகணுன்னு நினச்சிருந்தா போயிருக்கலாம் கரெக்டாக போயிருக்கலாம். ஏன்னா உங்களை செட்டிலே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் இந்த 14 LPA பிளேஸ் ஆனது, 12 LPA திண்டுக்கல் ஆர்டிகல்ஸ் வச்சு உங்கள் ஃபார்மில் இருக்காங்கல்ல? இருக்காங்க. ஏன்னா என் ஃபார்ம்லலாம் இருந்திருக்காங்க. இப்போ எனவே புஷ் பண்ணாங்க நிறைய பேர். ஏன்னா உங்களுக்கு ஏர் இருக்கிறதுனால மினிமமே அவ்வளோ வரும், பேக்கேஜ் வரும் போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் என்னன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு ப்ராக்டிஸில் எனக்கு சின்ன வயசுங்கிறப்போ அதான் 4 வருஷம் முன்னாடி அந்த 12th அந்த சிஏனா என்னன்னு தெரிஞ்சதுலேருந்து எனக்கு சிஏனா ப்ராக்டிஸ்ன்னு தான் தெரியும். ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுலாம் எனக்கு தெரியாது. அது ஒன்று எனக்கு ஸ்ட்ராங் சைக்காலஜிக்கலாக வந்து ஒன்று இருந்தது. இன்னொன்று என்னென்னா நம்ம ஒரு ப்ராக்டிஸ் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு போயிட்டப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஓவர் ஒர்க் லோட் வந்துச்சுன்னா அந்த ஒர்க்கே நம்மளுக்கு வந்து என்னடாங்கிற மாதிரி ஆயிரும். ஓகே. பட் இங்கே வந்து அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஆஃபீஸுங்கிறப்போ வந்து நம்ம வேலை பார்க்கலான்னா யாரும் வேலை பார்க்க, நம்மளே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் வேலை எனக்கு போதுங்கிறப்ப வந்து நான் உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் இருந்துக்கலாம். எனக்கு என்னன்னா எனக்கு அந்த ஒர்க்கு வந்து சலிச்சிடக்கூடாது, இப்படி ஆயிடுச்சாங்கிற மாதிரி. அது வந்து எனக்கு ப்ராக்டிஸில் தான் சீக்கிரமாக அது எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க. நான் அவங்கள எதுவுமே நான் சொல்லலை. அது எனக்கு வந்துருமோங்கிற பயத்தினால நான் அந்த சைடு போகல. ரைட்டு. அப்போது இல்லை நான் கேட்க வந்தது, நீங்கள் உங்கள் சுத்தட்டாரத்துலேயும் பார்த்த வரைக்கும் இங்கே பார்த்தினாலும் உங்களுக்கு அந்த 14 LPA பேக்கேஜ் கிடைக்கிறதுக்கு ஸ்ட்ராங் சான்ஸ் இருக்குது. அட்டெம்ப்ட் ப்ளஸ் மிட் சைஸ். ஆமாம், திண்டுக்கல்லில் பண்ணாலுமே நான் எங்கே பண்ணாலுமே உங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க இப்படியே இருந்தாலுமே நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 year தான் நீங்கள் சிரமப்பட போகிறீங்க லோ பேக்கேஜ் வச்சுட்டு. லோ பேக்கேஜ்னால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு என்ட்ரி லெவல் பேக்கேஜ், அதுதான் லோ பேக்கேஜ் சொல்கிறேன். எவ்வளோ அந்த பேக்கேஜ் நீங்கள் ஒன்ஸ் அது அங்கே நீங்கள் அந்த கம்பெனியில் நீங்கள் உங்களுடைய மெட்டில் ப்ரூவ் பண்ணிட்டாலோ இல்லை நீங்கள் அங்கேருந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு அட்டெம்ப்ட் யாரும் கேட்க போகிறதில்ல. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இன்டர்வியூவில். ஏன்னா நீங்கள் இன்டர்வியூவில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் போகிறாங்கன்னா அட்டெம்ப்ட் வந்து அவங்க இது பண்ண போகிறது கிடையாது. அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க, என்ன வேல்யூ வந்து ஃபர்முக்கு கொண்டு வராங்கன்னு தான். ஸோ அதுதான். ஏன்னா இப்போ பசங்களுக்கு 2 வருஷம் தான், நமக்கு 3 வருஷம் இருந்தது. 3 வருஷம் 2 வருஷங்கும் போது நான் இங்கே பண்ணுறது நான் அங்கேயே பண்ணிடுவேனே. 2 வருஷம் தானே சென்னைக்கு போகலாம் இல்லை கோயம்புத்தூருன்ட்டு. அது வந்துட்டு செலவும் ஏற்றும். 2வது நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. சென்னையில் வந்து ஒரு மிட் சைஸில் வேலை பார்க்கறதுக்கு இந்த பாக்கி ஊரில் பார்க்குறதும் ஒன்று தான். ஆமாம், ஐ மீன் சென்னையில் பண்ணுறதுல தப்பு இல்லை, ஆனால் அவசியம்ட்டு இல்லை கிடையாது. கன்ஃபார்ம். அது என்னன்னா அதான் ஃபோமோ தான். அந்த ஃபோமோ எல்லாரும் சென்னை போகிறாங்களே, நம்மளும் சென்னை போகணுமா? ஏன்னா நீங்கள் அந்த ஃபோமோல தான் சென்னைக்கு வந்தீங்க கரெக்டாக. ஆமாம். அதே ஃபோமோ வேணான்ட்டு தான் நீங்கள் திருப்பி போனது. அதனால தான் உங்ககிட்ட அது கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு கேட்குறேன். அது எங்கனாலும் உங்களுடைய கிளாரிட்டி தான். எனக்கு ஃபோமோ இருந்தது, எங்கள் வீட்டில் போக விடலை. விட்டுருந்தாங்கன்னா நானும் சென்னை வந்துருப்பீங்க. அதனால தான் கேட்டேன். திருச்சியில் பண்ணது எனக்கு பெனிஃபிஷியல், லாங் டேர்ம், நோ ரிக்ரெட். ஆமாம், கண்டிப்பாக. அதனால தான் உங்ககிட்ட நீங்கள் வந்துட்டு 2ம் பண்ணியிருக்கீங்க. அதனால கரெக்டான ஆள். இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணாங்கிறனால, ப்ராக்டிஸ்னால நான் அந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கை போகல. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் போகிறீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து இதுவுமே சஜஷன் தான், இதுதான் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை. ஆமாம், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போனீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் போகிறீங்கன்னா உங்களுக்கு சிவியில் ஒரு சின்ன சூப்பர். ஆமாம், எனக்கு வந்துட்டு 2 கேஸுமே தெரியும். அதாவது Big 4ல் இருந்துட்டு 3 வருஷம் ஆர்டிகல்ஸ் Big 4 குவிட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் ஃபஸ்ட் இயரே டேக் ஆஃப் ஆன கேஸும் தெரியும். இருக்காங்க. இங்கே மிட் சைஸில் வேலை பார்த்துட்டு Big 4 போயிட்டு டேரக்டர் ஆனாலும் தெரியும், எம்ப்ளாய்மெண்ட் போனாலும் தெரியும். இந்த ரூட் இங்கே போனால் இதுதான் லாக்கு அப்படிங்கிற விஷயம் கிடையாது, இது டெஸ்டினி கிடையாது. அல்டிமேட்டாக வந்து சிஏ வந்து ஒரு இதுதான், ப்ராசஸ் தான். இன்னொன்று அவங்களுக்கு சொல்லணும், இன்டர்வியூவில் போனவொடனே என்ன சொல்லுவான்னா, உள்ளே வரத்துக்கு வரைக்கும் ஆர்டிகல்ஸ் எங்கே போனால் கேட்பான். உள்ளே போயிட்டு ஐ ஹேவ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா 0 ஆர்டிகல்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, சேர்த்துக்க மாட்டாங்க. ஆமாம். அதனால் அது கிளியராக சொல்லிடலாம்ல, அதுதான் கேட்டேன். இந்த ஃபோமோக்கு ரைட்டு. சரி, இப்போ ஃபைனலுக்கு வருவோம். இங்கே தான் ரியல் கண்டென்ட். R37 ICA டியூப்
சரி, எப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்க? டேட் ஆர் மந்த்? ஒரு 2020ல் செகண்ட் வேவ் இருந்தது இல்லைங்களா? செகண்ட் வேவ் 2021. ஃபர்ஸ்ட் வேவ் முடிச்சுட்டு அந்த திருப்பி செப்டம்பர் 2020 இல்லைங்களா? ஸோ 2020 செப்டம்பர் போயிட்டு அங்கே ஒரு டிடி மட்டும் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டயத்தில். அப்போது டிடி பண்ணிட்டு இருந்தேன்னா நான் கிளாஸஸ் ஐசிஐ டியூப் பார்த்துட்டு ஐசி டியூப் பார்த்துட்டு இருந்தேன். அன்னன்னைக்கு நடத்துறது வந்து அன்னன்னைக்கே படிச்சுட்டு இருந்தேன் நான். 2x போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக 1.5 hours தான். ஓகே. அதுவும் இன்னொரு தப்பு என்ன பண்ணேன்னா, ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே. புது கான்செப்ட் நிறையா கற்றுக்குறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வத்தில் ரொம்ப வேகமாக பண்ணிட்டேன் நான். எனக்கு அது ஸ்டோர் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட கேப் விடாமல் ரொம்ப இப்போ எஃப்ஆர்லாம் எடுத்துட்டிங்கன்னா AS to AS டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா சில கான்செப்ட்ஸ்லாம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கி விட்டுருச்சு. ஸோ புது கான்செப்ட்ஸ் வர 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 ஓகே நல்லா இருக்குது, இன்னும் வேற என்னங்கிற மாதிரி ஒரு சீக்கிரமாக போயிட்டேன் நான். அப்புறமா எனக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டி பார்க்குறப்போ ஐயோ எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. ஸோ கொஞ்சம் நிறுத்தி பண்ணணுங்கிறப்போ வந்து பாதியிலே நிப்பாட்டிட்டு ஹால்ட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பொறுமையாக இந்த வாட்டி பண்ணி. எப்போ ஆரம்பிச்சிங்க அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து? எனக்கு செப்டம்பர் 20 சொன்னேன் இல்லைங்களா? செப்டம்பர் 20லேருந்து அப்புறம் செகண்ட் வேவ் வந்துச்சு. ஒரு ஜனவரி எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷன் முடிச்சுட்டு ஒரு வேவ் மே 21. ஆமாம் அந்த டயத்தில் நினைக்கிறேன். ஆமாம் மே 21 தான். ஏப்ரல் 21 மே 21 அது முடிச்சுட்டு அந்த பீரியடில் தான் எஃப்ஆர் வேகமாக முடிச்சிட்டேன். அங்கிட்டு உங்களுக்கு ஆக்சுவலி எலிஜிபிள் அட்டெம்ப்ட் இப்போ நவம்பர் 22 தான். நவம்பர் 22 அடுத்த வருஷம் நவம்பர் 22. ஓகே. எனக்கு நான் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் படிக்கிறதுக்கு. சீரியஸ் நவம்பர் 21. சரி, அதாவது அந்த திருப்பி ஹால்ட் பண்ணிட்டு ஹால்ட் பண்ணிட்டு ஆரம்பிச்சு திருப்பி ஃப்ரெஷ்லேருந்து நவம்பர் 21. சரி, செப்டம்பர் 2020ல டிடி கொஞ்சம் பார்த்தீங்க லைட்டா? ஆமாம் அது சும்மா அந்த இதுக்காக, அதாவது ப்ராக்டிஸ்க்காக, ஆர்டிகல்ஸ்க்காக. ரைட்டு. அதுக்கப்புறம் நேராக நவம்பர் 21 தான் ஃபைனல் ஆரம்பிக்கிறீங்க. எப்போ R1 முடிவு பண்ணீங்க? ப்ராக்டிஸ் பண்ணேன். அந்த டிடி படிச்சுட்டு இருந்தேன் இல்லைங்களா? செப்டம்பர் 2020 அது முடிச்சுட்டு நான் எஃப்ஆர் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா இப்போ படிக்கிறது தான் டிசைட் ஆயிடுச்சு. எல்லாமே படிக்க போகிறோம். ஸோ R1 தான் நீ. அதாவது இந்த சிவா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அது மாதிரி தான். அதுதான் நான் சொன்னது தான். R1 எய்ம் பண்ணால் தான் நீங்கள் அட்லீஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். ஆமாம், மினிமம் பாஸ். ஆனால் R37 கம்மியே இல்லை. அதுதான் அது ஐசிஐ டியூப் அதுக்குன்னே இல்லை, உங்கள் எஃபர்ட்டுக்கு தான் கேட்குறேன். அப்போவே முடிவு பண்ணிட்டீங்க கோல்? ஆமாம் செப்டம்பர் 2020ல் R1ன்ட்டு. ஓகே. ஆமாம் அது செப்டம்பர் 20ல் ஓகே முடிவு பண்ணிட்டீங்க. எப்போ நவம்பர் 21 தான் ப்ரிப்பரேஷன் வந்து அதாவது ஃபுல் ஹால்ட் பண்ணது திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. எஃப்ஆர்லேருந்து SFM அங்கிட்டு எல்லாமே. ஓகே. டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். எஃப்ஆர் உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருந்தது. எப்படின்னா இப்போது காலையில் 6:30 to 9:30, ஆஃபீஸ் வந்து 10 o'clock தான். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த 2x போடுறப்ப ஒரு 1.5 hours கம்ப்ளீட் ஆயிரும் 3 hours. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ 9லேயே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். 9 to 10 வந்து நான் கிளம்பி ஆஃபீஸ் போகிறதுக்கு. இது முடிச்சுட்டு நான் 6:30 to 10 வரைக்குமே மறுபடியும் வீட்டுக்கு வந்து 6:30. எத்தனை நாளைக்கு இது? இது அது ஃபுல்லாகவேனா? எப்போ லீவ் ஆரம்பிச்சது? நவம்பர் 20. லீவ் பார்த்தீங்கன்னா 3 months தான். ஆகஸ்ட்டில் தான் நான் வாங்கினேன். ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வாங்கினேன். வேறு லெவல். ஆனால் நான் இந்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணது வந்து நவம்பர் 21லேருந்து எப்போ 1 year ஃபுல். நவம்பர் 21 to நவம்பர் 22. கிளாஸ் முடியறது உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அது முடிஞ்சிருச்சு, சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. எஃப்ஆர் SFM ஆடிட்லாம் ஒரு கட்டத்தில் ரொம்ப ஸ்கிப் பண்ணி பார்த்தேன். அது என்னன்னா அதான் நான் இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அவ்வளோதான். ஏன்னா எனக்கே தெரிஞ்சிருச்சு புக்கில் இருக்க தான் திருப்பி சொல்கிறாங்க. ஸோ நம்ம புக்கில் பார்த்தே படிச்சிடலாங்கிறப்போ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டேன். எக்கனாமிக் கிளாஸ்க்கு எதுவும் கிடையாது. டிடி ஐடிடி வந்து எனக்கு அங்கே படித்த ஞாபகம் இருந்தது. அதனால கிளாஸ் பார்க்கல. அதனால பார்த்தேன் நான். முக்கியமான கான்செப்ட்ஸ் மட்டும் ரிவிசிட். இதெல்லாம் அங்கே பார்க்கலையா? ஆமாம் அது மட்டும் பண்ணேன். ஐடிடி வந்து எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட். ஓகே. என்னன்னா எனக்கு எப்படின்னா இன்டரில் வந்து டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டுமே கம்பைண்டாக இருந்தது அந்த டைத்தில். அப்போ வந்து நான் பாஸ் பண்ணதுக்கு காரணமே ஐடிடி தான். 40 மார்க்ஸில் வந்து எனக்கு மேஜராக டேக்ஸ் வந்து 64 63 எடுத்திருந்தேன். அதில் மேஜர் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து தான் வந்திருக்கும். ஏன்னா அந்த டயத்தில் நான் டேக்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தது பார்த்தீங்கன்னா டிடிஎஸ். ஆமாம். அது மாதிரி சின்ன கான்செப்ட்ஸ் மட்டும் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 10 மார்க். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்னொரு ஒரு 5 மார்க் 10 மார்க் வரும். ஆமாம். இதில் ஆப்வியஸாக ஏதாவது தப்பு பண்ணிடுவேன்னு தெரியும்.
அதனால் எனக்கு ஐடிடிங்கிறது வந்து கம்பேரிட்டிவ் அப்போ தான் புதுசாக வந்ததா, அப்போ உங்களுக்கு பெருசாக எதுவும் ட்விஸ்ட் பண்ணியோ கஸ்டமாக கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் லீனியண்ட்டாக தான் இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அதனால் ஐடிடி ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணது. அப்போ எனக்கு ஐடிடி அங்கே ஃபோக்கஸ் பண்ணதுனால எனக்கு ஃபைனல் வர்றப்போ ஐடிடி எனக்கு இன்னும் ஃபேவரட்டாக இருந்தது. திருப்பி எனக்கு அதே தான் இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 4 மாடியூல் இருந்ததுன்னா 2 மாடியூல் அதுதான் புதுசு. கஸ்டம்ஸ் எஃப்டிபி. நான் எஃப்டிபி படிக்கவே இல்லை. யாரு தான் ப்ரோ அதை படிக்கிறா? அவங்களுக்கே சொல்லி தூக்குங்க அதை. அது ஒரு மாதிரி சில பேர் படிக்கிறாங்க, பட் நானும் படிக்கல. நான் கேட்குறவங்களாம் நான் எஃப்டிபி படிக்கல. அது அது பர்சனல் சாய்ஸ் தான். உங்களுக்கு நீங்கள் அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா படிக்கலாம். ஓகே. நான் எஃப்டிபி படிக்கல இருந்தது. அது மட்டும்தான் நான் என்டையர் 8 பேப்பர்ஸ்லையுமே நான் விட்டது வந்து எஃப்டிபி மட்டும். பாக்கி எல்லாமே ஃபுல்லாக பட் பாக்கி எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஓகே. எஃப்ஆர் எப்போ முடிச்சிங்க கிளாஸ்? இதோட வீடியோ பார்க்குறது நிப்பாட்டணுங்கிறது வந்து நான் மேலே க்ளோஸ் பண்ணிட்டேன். மேலே க்ளோஸ் நவம்பர் ஆரம்பிச்சு மே 6 மாதம் உட்காந்து 7 பேப்பர் 8 பேப்பர் 7 பேப்பர் எக்கனாமிக் கிளாஸ் விட்டுருங்க. அது எதுவுமே வராது. ரைட்டு. இல்லை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, அதுக்கு இப்போ இது இருக்காது. கிளாஸே இல்லை. அதுக்கு ஐசிடியூப்லேயே கிளாஸ் இல்லை. அதுக்கு நீங்கள் வீடியோ எதுவுமே வரல. அதுக்கு பார்க்கவே இல்லை. ஆமாம், அது இல்லை. நான் தான் கார்பரேட்டில் எக்கனாமிக் கிளாஸில் வர்றது. அதில் எக்ஸ்ட்ரா மட்டும் அந்த இது ஐபிசியில் இன்னும் கொஞ்சம் போர்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ரெரா இருந்தது. ஓகே. செபியில் ஜாஸ்தி வரும், என்னமோ இருக்கும் எக்ஸ்ட்ரா. அது செபியில் இங்கேருந்து கட் பண்ணி அங்கே கொண்டு போனாங்க. ஒரு லிஸ்டிங் இல்லை SCRA. ஓகே. அதை தூக்கி அங்கே கொண்டு போனாங்க. ஓகே. அதனால் அது கிளாஸ் பார்க்கல. சூப்பர். 6 மாதத்தில் வந்துட்டு நவம்பர் 21லேருந்து மேனா 6 மாதம் தானே? கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதத்தில் 7 பேப்பர் கிளாஸ். அது டிடி ஐடிடி அதுதான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்க. 7 பேப்பரும் சொல்கிறப்ப பெருசாக இருக்கும். ஓகே. எஃப்ஆர் வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்குது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. திருப்பி பார்க்குறப்போ வந்து ரொம்ப ஆப்வியஸ். இப்போ AS2லாம் ஒன்றுமே இருக்காது. அதே தான். AS60 பிபியும் ஃபுல்லாக பார்க்கணும்னு பார்க்கல. ஸ்டாண்டர்ட் வைஸ் ஆமாம். அது அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் அவங்களும் நடத்துவாங்க. ஸ்டாண்டர்டில் நம்ம என்னென்ன திருப்பி மறந்துருச்சு இல்லை எனக்கு இன்னும் கிளாரிட்டி வேணுங்கிறது பிஸ்னஸ் காம்பினேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. 115 116 உங்களுக்கே அந்த ஆமாம் மேஜரான இண்டேஸ் அதுதான். ஸோ அது கன்ஃபார்ம் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. அவுட் அண்ட் அவுட்டு. ஸோ அது மட்டும்தான் எஃப்ஆரில் பண்ணது. எஸ்எஃப்எம் வந்து என்னென்னா கொரோனா டைமில் வந்து எஸ்எஃப்எம் பண்ணிட்டுருக்கப்போ வந்து கொஞ்சம் நான் ட்ரேடிங்லாம் பண்ணிட்டுருந்தேன். நான் எல்லாரும் ஃபுல் டைம் ட்ரேடரே மாறிடலாம், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ணிட்டுருந்தேன் நான். இந்த பிளாக் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டுருந்தீங்களா? அது உங்களை பண்ணுச்சா? ஆப்ஷன் ட்ரேடிங் அது ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப பயம். அப்போலாம் 500 லாஸ் ஆச்சுனாலே வீட்டில் சொல்லி பாருங்க. பெரிய அமௌண்ட்டு 500 போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த ஜெய் படத்தில் அந்த சென்னை படத்தில் அழுவாள் அது மாதிரி தான் இருந்தது. ஸோ அது ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நெக் டு நெக் இருக்கும். ஆமாம். ப்ரோக்கரேஜ் தான் சாப்பிடும் கடைசியில். அது மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஆனதில்லை ஆப்ஷன்ஸு. ஆச்சு. அது என்னன்னா இன்னொரு ட்ரேட் ஆப்செட் பண்ணிடும். என்னன்னா ப்ரோக்கரேஜ் நீங்கள் கை காசு போட்டு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் கிட்டத்தட்ட அது ஒரு மினி வீடியோ கேம். ஆமாம். என்னன்னா எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் ஏதோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன, எக்ஸைஸ் ப்ரைஸ் என்ன, அது எப்படி ஃபியூச்சர்ஸ் வேல்யூ பண்ணுறாங்க, ஆப்ஷன்ஸ் வேல்யூ, இதில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் சொல்லிடுங்க. ட்ரேட் பண்ணாதான் அப்படின்லாம் இல்லை. அதுவுமே அது நான் திருப்பி இது பண்ணது என்னன்னா, ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு கட்டத்தில் என்னன்னா நம்மளை திருப்பி ட்ரேட் பண்ணிடலாம், ஃபுல் டைம் ட்ரேடராக மாறிடலாம்னு எனக்கு தோணுச்சு. சிஎல்லாம் வேணாம். அது வேற. அப்போ ஒரு சீரீஸ் வந்துச்சு ஹர்ஷத் மேத்தா 1992 ஸ்கேம் 1992. ஆமாம். அதெல்லாம் தோணுச்சு. பட்டு அதெல்லாம் அது ப்ராக்டிக்கலாக ஃபீஸிபிள் கிடையாது. ஓகே. அதுக்காக இதெல்லாம் அது நீங்கள் ட்ரேட் பண்ணி தான் கற்றுக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் ஆப்ஷன்ஸ் பேக் ஸ்கோல்ஸ் மாடல்லாம் வெறும் ஃபார்முலா தான். ஆமாம். நீங்கள் அந்த ஃபார்முலா மட்டும் பக்கெட் வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஆமாம், புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதில் ஃபார்முலா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன, எக்ஸைஸ் ப்ரைஸ் என்ன தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எண் மட்டும்தான். அதுவுமே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அதுவே வந்துடும். ப்ராக்டிக்கல் பண்ணால் தான் சம் வரும்ல. ஏஎஃப்எம் கிடையாது. அது ஒரு தப்பு பண்ணது. ஓகே. ஏஎஃப்எம்மும் நீங்கள் ஃபுல்லாக ஐசிடியூப் எல்லாமே. ஏஎஃப்எம் வந்து என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப என்னென்னா
ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபார்முலா மட்டும் மக்கப் பண்ணேன். செகண்ட் தேர்டு டைம்லாம் என்னாச்சுன்னா ஓகே இதுதான் இப்படி இந்த ஃபார்முலா வந்து நானே டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது இதுதான் மேக்ஸ் தான் இல்லைங்களா? ஸோ ஒன்று கிட்ட கொடுத்துருப்பாங்க, ஒன்று LHS RHS மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. LHS RHS நம்ம மாற்றி கம்பைன் பண்ணி ஒரு இப்படி தான் ஃபார்முலா டிரைவ் பண்ணுறாங்க, இப்படி தான் டிரைவ் பண்ணாங்கன்னே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 2-3 தடவை போட்டால் தெரியாது, போட்டால் தான் புரியும். ஆமாம் ஆமாம், புரிஞ்சுட்டு போடணும்னு இருந்தா அதுதான் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் அதான் பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா இருந்ததுன்னா மனப்பாடம் பண்ணிட்டு நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே, இந்த சம்மில் இந்த கார்டன்ஸ் க்ரோத் மாடல் கேட்டாங்கன்னா இந்த D/1+KE அது பண்ணணுங்கிற மாதிரி. அப்புறமா தான் தெரிஞ்சது ஓகே அது ப்ரெசென்ட் வேல்யூ பண்ணி அந்த டிவிடெண்ட் ஒவ்வொரு இதுக்கும் அது வந்து எனக்கு செகண்ட் தேர்டு டைம் பண்ணுறப்ப ஓகே இந்த அதை பேஸ் பண்ணி நிறைய ஃபார்முலா டிரைவ் ஆகும். ஆமாம், ஸோ அதெல்லாமே எனக்கு ஒவ்வொன்றா கோரிலேட் ஆச்சு. ஸோ ஃபுல் கிளாரிட்டி வரணுங்கிறது போட்டு பண்ண தான் வரும். எனக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக டஃப்பாக தெரியல. ஒன்றும் அது கரெக்டாக அந்த அட்டெம்ப்ட் வந்து நிறைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். நவம்பர் 22 தானே? ஆமாம் ஆமாம் ஞாபகம் இருக்கு. ஃபாரெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து 5 மார்க். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது எக்ஸ்பெக்ட் பண்ணல யாருமே போர்ட்ஃபோலியோ அவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. சூப்பர். அப்போ ஏஎஃப்எம்மும் சரி, ஐடிடி சொல்லிட்டீங்க, டிடி சொல்லிட்டீங்க. எஸ்சிஎம்பி வந்து என்னன்னா அது காஸ்டிங் தான், காஸ்டிங்கும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். கேளுங்க, எஸ்சிஎம்பி தியரியா சம்மா? அது நீ கூட பண்ண முடியல, நல்ல வேலை அது எல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கிடையாது அது. பட் என்னன்னா அந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக நான் யோசிச்சு தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, சில இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லாம் எதுவுமே மாற போகிறது கிடையாது, சம்மு தான் அதுக்கெலாம். ஓகே, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கெலாம் நம்ம தான் ஓனாக தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது என்னென்னா அதுக்கு எங்கே கிளாரிட்டி கிடச்சிதுன்னா டெலிகிராமில் இருந்து ப்ரீவியஸ் இயர் அவங்க சஜஸ்ட் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அது பார்க்குறப்ப ஓகே இதுதான் எக்ஸாமினரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போல். ஓகே நம்மளுக்கு கொஞ்சம் லிவரேஜ் இருக்குது, இந்த அளவு எக்ஸ்ட்ரா பிளேட்டும் நம்ம பண்ணி போகலாம். எனக்கு இப்போ ஒன்று தோணுது, நீங்கள் வந்துட்டு எல்லா இன்டர்வியூக்கும் சொன்னீங்க, ஃபைனலுக்கும் சொல்கிறீங்க, ஒரு வாட்டியும் நீங்கள் அந்த பாஸ்ட் ட்ரெண்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, என்ன பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பார்க்குறேன். வெறும் ட்ரெண்டு ஐசிஐ ட்ரெண்டுன்னு மட்டும் இல்லை, ஐசிஐ என்ன எதிர்பார்க்குறான்னு பார்க்குறீங்க, பாக்கி பேர் என்ன எழுதுறான், இந்த அப்ரோச்சில் பண்ணுறான், என்ன ஆயிருக்கு அதை பார்த்துடுறீங்க. அதை நீங்கள் மிமிக் பண்ண ட்ரை பண்ணாலே அது வந்துடுது. கரெக்டாக? ஆமாம் 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 ஆமாம், சூப்பர் ப்ரோ. அந்த அப்ரோச்சே பெஸ்ட்டு, அதுதான் ஆக்சுவலி. ஆமாம் கரெக்டு. நீங்கள் அதை யோசிக்காமல் அதை மட்டும் பண்ணாலே கிட்டத்தட்ட வந்துடும். ஓகே, நீங்கள் ஜூன்லேருந்து அப்போ ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம் 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 ஆமாம், ஜூன்லேருந்து ஃபுல்லாகவே ஃபுல்லு படிக்க ஆரம்பிச்சிங்க. இல்லை ஆகஸ்ட்லேருந்து லீவ் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். ஆகஸ்ட்லேருந்து ஜூன்லேருந்து அப்போ காலைல சாயங்காலம்? ஜூன்லேருந்து காலைல சாயங்காலம் இது ஆமாம் கிளாஸ் எதுவும் பார்க்காம படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். 4 ரிவிஷன் எப்படி ப்ரோ பண்ணீங்க? 4 ரிவிஷன் உங்களுக்கு அந்த என்னென்ன டைம் லிமிட்டை சுருக்கிக்கிட்டேன் நான். அந்த 3 months இருக்குது இல்லைங்களா, 3 months ஃபுல் டைம் இதுதான். ஓகே, எவ்வளோ நேரம் படிச்சிருப்பீங்க? 16 அவ்வளோலாம் சான்ஸ் இல்லை. 8 hours ஸ்லீப்பு. 8 hours ஸ்லீப் கண்டிப்பாக. ஆமாம், ஏன்னா அது ஏதோ ரிசர்ச் பேப்பராக என்னன்னு தெரில, இது யாரோ ஃப்ரெண்டு தான் சொன்னது. ஓகே, ஞாபகம் இருக்குங்கிறதுக்கு. ஆமாம், நீங்கள் கரெக்டாக தூங்கி இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே ரீட்டைனிங் கெப்பாசிட்டியோ இல்லை மெமரி கெப்பாசிட்டியோ கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி. ஸோ அதனால 8 hours ஸ்லீப்பில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை நான். அதனால் 8 hours ஸ்லீப் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 24/8 போட்டிங்கன்னா 16. ஸோ மிச்சம் சாப்பிட்றது, குளிக்கிறது, இந்த 12 மணி நேரம் 11 to 12 hours இருக்கும். 11 to 12 hours. ஆமாம் ஆமாம் ஆமாம், கன்சிஸ்டண்ட்டாக 3 months கன்சிஸ்டண்ட்டாக. சூப்பர். ஏன்னா கன்சிஸ்டன்சி விட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு ஃபெட்டப் ஆயிரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அந்த பயத்துக்காகவே நான் அந்த 3 months எதுவுமே வேறு எதுவும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்களா விளாட? கூப்பிட்டாங்க. பட் அந்த டயத்தில் என்னென்னா நான் கூப்பிட்ட நண்பர் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போயிட்டார். அவரை நீங்கள் ஃபோன் பண்ணி வரியா அவர்? அப்புறம் அந்த நம்பர் அவர் எல்லாருமே அப்போ என்னாச்சுன்னா அப்போ தான் எல்லாருமே கெரியர் கொஞ்சம் கொஞ்சம் க்ரோத் ஆகி போயிட்டு இருக்கனால பெங்களூர், சென்னை எல்லாருமே அந்த மாதிரி போயிட்டாங்க. ஸோ என்ன அது ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கொஞ்சம் அந்த 3 months விண்டோ இருந்ததுனால ஓகே ஃபுல்லாகவே படிக்கிறீங்க. சில டைம் என்ன ஆகும்னா செல்ஃப் டவுட் எப்போயுமே எல்லா டைமே வரும். சில டைம் வந்து சக்கில் ஐ மீன் டேஞ்சருங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஐ எம் நாட் அ டேஞ்சர், ஐ எம் த டேஞ்சர். அது மாதிரி
சில டைம் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ இவ்வளோ 8 பேப்பர் இருக்குது, எல்லா 8 பேப்பரில் இவ்வளோ செக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து சப்பையாக தான் இருக்குது, ஒரு சாப்டர் அடிச்சுட்டு முடிச்சு விட்டுறலாம், இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, பண்ணிக்கலாம், வரதை பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அது ஆசிலேஷன்லேயே இருக்கும், கடைசி வரைக்குமே இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ரைட்டு. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஐ ஆம் இன் டேஞ்சர் அந்த ஜோனில் இருக்கும்போது எப்படி என்ன பண்ணுவீங்க? அந்த டயத்தில் அந்த நண்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருவேன், நான் கூப்பிட்ருவேன் நான். அப்போ அவரும் பேசுவாங்க இல்லைங்களா, ஸோ சும்மா இன்ட்ராக்ஷன் தான். அவரும் அந்த டைத்தில் செய்ய பண்ணுறாரு. அவர் ஃபைனல் எழுதிட்டு இருந்தார் அப்போ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஃபுல் டைம் பண்ண. அவருக்கு அட்டெம்ப்ட் அப்புறம் தான் எலிஜிபிலிட்டி இருந்தது. அதுவும் அவங்க கொடுக்கல. அவங்க கண்டிஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஃபைனல். ஆமாம் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கோங்கிற மாதிரி. செல்ஃப் டவுட் வந்தால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் நேராக நண்பருக்கு. அந்த பையன் அவனும் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் ரிலேட் அப்போது கொஞ்சம் என்னன்னா ஸ்ப்ளிட் ஆயிரும். இப்போ நம்ம 8 பேப்பருங்கிறப்போ டிராஸ்டிக்காக இருக்கும். ஓகே இப்போ எஃப்ஆரில் இந்த டாபிக் தான் இருக்குது, ஓகே ஈஸி. எஸ்எஃப்எம்ல இந்த இதுதான் இது. அப்புறம் அது மாதிரி ஸ்ப்ளிட்டப் பிரேக்கப் பண்ணி பார்க்குறப்ப ஓகே இங்கே இருக்குடா அமெரிக்கா அது மாதிரி கொஞ்சம் ஓகே. இது வந்து எனக்கு என்னென்னா, இது நிறைய பேர் நான் கேட்ட வரைக்குமே அவங்களுமே சொல்கிறது தான். அவங்களுக்குமே சில டைம் ரொம்ப பயமாக இருக்கும், சில டைம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது அப்போ நான் சொன்னேன் எனக்கும் இருந்தது தான். அந்த டைமில் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. ஈஸியாக இருந்த போது நீங்கள் கண்டினியூஸாக அடுத்த நாள் படிச்சிருவீங்க. படிக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக அந்த இது என்ன நடந்துச்சுன்னா, படிக்காமல் விட்டேன் நான். திருப்பி மே மாதம் தான் இதுக்கு வந்தேன் நான், நீங்கள் எம்சிஎஸ் வந்தேன் நான், ஜிஎம்சிஎஸ் வந்தேன் நான். ஸோ அந்த ஆப்வியஸாக ஒரு 15 days பிரேக் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பிரேக் விழுந்துட்டு திருப்பி போகிறப்ப எனக்கு மோட்டிவேஷனே இல்லை. ஓகே திருப்பி ஒரு 15 days நான் பிரேக். அதுதான் பெஸ்ட்டு டைமில் ஜிஎம்சிஎஸ் நேரில் வேறு பண்ணீங்க. நேரில் தான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொரோனா ஆன்லைனில் இருந்தது. கரெக்டாக நான் ஐடி ஆன்லைனில் பண்ணிட்டேன், நல்ல வேலை. உஷார். அது எப்படின்னே தெரியல, ஃபஸ்ட்டு ஐடி ரொம்ப உஷாரான இல்லைன்னா ஐடிலாம் நேர்லலாம் சான்ஸே இல்லை. நீங்கள் பண்ணலை ஐடி. அதாவது உண்மை என்னன்னா நீங்கள் ஐடிடி பண்ணவே இல்லை. அது ஆன்ல இருந்தாலும் நீங்கள் எந்த பக்கம் அது கடைசியில் ப்ரெசன்டேஷன் மட்டும் பண்ண சொன்னாங்க. அது மட்டும் சும்மா இன்னொரு தண்டை வாங்கி பண்ணிட்டு பேரை மாற்றி பண்ண வேண்டியது தான். ஜிஎம்சிஎஸ் நேரில் பண்ணது, ஜிஎம்சிஎஸ் நேரில் பண்ணுறது. ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் எப்படி அப்புறம் வந்தீங்க? ஏன்னா இது மாதிரி நீங்கள் ஜிஎம்சிஎஸ் மட்டும் சொல்கிறீங்க, ஜிஎம்சிஎஸ் மட்டும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமும் இருக்குது. இந்த ஏதாவது ஒரு கல்யாணம் வெளில போகிறது, எங்கேயா ஒரு குட்டி டூருன்னு வெளில போகிறது, இது மாதிரிலாம் அந்த இந்த ஃப்ளோ போயிடும். ஆமாம் கண்டிப்பாக. எப்படி நீங்கள் எப்படி வந்தீங்க அந்த இதுலேருந்து? அதுதான் என்னென்னா, அந்த சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஈஸி டாபிக்ஸ் வந்து எடுத்துடணும். அந்த அது கண்டிப்பாக எனக்கு ஒரு ஒன் மந்த் அது கண்டிப்பாக சுத்தமாக எதுவுமே நான் படிக்கவே இல்லை. திருப்பி வந்து அது உட்காந்து அந்த டைமில் ஸ்லாட்டில் உட்காந்து பண்ணுறதுக்கு டைம் எடுத்தது தான். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக, எனக்கு ஜிஎஸ்டி கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இன்டைரக்ட் டேக்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து மூவ் ஆன் ஆகி காலையில் ஆட் பண்ணுறது வந்து இன்னும் ஒரு தியரி சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு அப்படி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஈஸி கொஞ்சம் ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக பண்ணுறது கன்சிஸ்டன்சி தான். கன்சிஸ்டன்சி போயிருச்சுன்னா ஃப்ளோ திருப்பி. எனக்கு தெரிஞ்சு யார் சீக்கிரம் ஃபஸ்ட்டு ஃப்ளோ கொண்டு வராங்களோ டைம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சேவ் ஆகும், நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளோ கொண்டு வரணும், அந்த ஒரு பீக் கொண்டு வர சீக்கிரமாக பீக்குக்கு போகணும் படிக்கிற அந்த ஃப்ளோவில். அதுதான் இல்லை உங்களுக்கும்? ஆமாம். எனக்குலாம் அந்த ஃப்ளோ வரதுக்கு டிலே ஆகிட்டு இருந்துச்சு, அதனால அந்த பீக் வரதே அந்த கடைசி 10 நாள் ஆயிடுது. நீங்கள் என்னன்னா அதுதான் திருப்பி எஃபர்ட்ஸ் தான். நீங்கள் அந்த ஃப்ளோ போட்டிங்கனாலே ஃப்ளோ வந்துடும். அந்த எஃபர்ட்ஸ் புரியுது. 8 பேப்பர் எழுதுவீங்களா கண்டினியூஸாக? ஆமாம். அது எப்படி இருந்தது? 8 பேப்பர் கண்டினியூஸாக எழுதல. அந்த லாஸ்ட் ரிவிஷன் சைக்கிள் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ வந்து கரெக்டாக அந்த 1.5 hours தான். அதாவது எக்ஸாம் டேஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குமோ அதுதான் நான் பண்ணேன். நான் 2 days நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஒன்றரை நாள். அப்போ 2 தடவை அக்டோபரில் ஒரு தடவை எக்ஸாம் எழுதிருக்கீங்க, நவம்பரில் எக்ஸாம் எழுதினேன். 2 to 5 வந்து கரெக்டாக எழுதினேன் நான். 5 முடிச்சுட்டு நான் எஸ்எஃப்எம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து. சரி, இப்போ எனக்கு ஒரே ஒரு இது, நீங்கள் செப்டம்பர்லேயே வந்துட்டு 3 தடவை படிச்சிட்டீங்க. செப்டம்பருக்குள்ளேயே வந்துட்டு ஃபுல் சிலபஸ் 3 தடவை முடிச்சிருங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கரெக்டாக? அப்படி சொல்லல, மொத்தமாக 4 முடித்தேன். மேபி அப்போ அக்டோபர் எண்டில் ஆரம்பிச்சிருப்பேன் ரைட்டிங் ப்ராக்டிஸ். கடைசி ரிவிஷனில் தான் நான் எழுதினேன். ஆனால் ஓகே, அக்டோபர் கடைசியில் தான் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சேன் நான். எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி. ஆமாம், ஒரு வாரத்துக்கு வரைக்கும் 15 days. 15 days. அந்த 15 days தான் அந்த டெஸ்ட் எழுதினீங்க. அதே 15 days தான் ரிப்ளிகேட் ஆக போகுது நெக்ஸ்ட் 15 daysங்கிற அந்த மாதிரி எழுதினீங்க. பண்ணேன். ரைட். டெஸ்ட் எழுதி அந்த ரிவிஷன் பண்ணதுலேருந்து. ஆனால் நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதுறது முக்கியமானது, நீங்கள் அதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்க. கரெக்டாக அது படிக்காமல் டெஸ்ட் எழுதிங்கன்னா கான்ஃபிடன்ஸ் பிரேக்கர் தான். கான்ஃபிடன்ஸ் டைம் வேஸ்ட்டு. ஆமாம். என்னத்தை அவன் என்னத்தை சொல்கிறது, உனக்கே தெரியும் நம்ம படிக்கலன்ட்டு.
இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதானே படிச்சுட்டு தான் டெஸ்ட் எழுதணும், இந்த இதில் கிளியர். ஆமாம். உங்களுக்கு அப்போ டெஸ்ட்டு தான் நீங்கள் கோர சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. என்னென்னா உங்களுக்கு ப்ரூவன் பேப்பர் இருக்குது, உங்களுக்கு இப்போ ப்ரீவியஸ் அட்டம்ப்ட் இருக்குது, அதை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அதை நீங்கள் ஓரளவு எழுதிட்டு நீ கன்சர்வேட்டிவாக மார்க் போடுங்க. எக்ஸாமுச்சான் மார்க் போடாமல் எவ்வளோ குறைக்க முடியுமோ, இந்த பல கோடிகள் இல்லாமல் குறைச்சி போட்டு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் எவ்வளோ மார்க் வந்துருச்சு, அப்போது ஓகே. எவ்வளோ வர்ஸ்ட் கேஸ்னாலும் 40 வந்துடும். அந்த ஒரு மார்ஜின் இவ்வளோ தான். ஒஸ்ட் கேஸ் இதுதாங்கிறப்போ அதுவே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் நமக்கு. ரைட்டு. ஆனால் இந்த வாட்டி ஃபைனல் எழுதினும் போது இந்த செல்ஃப் டவுட் இருந்துச்சா? இருந்தது. இது ரேங்க் வாங்கினாட்டம் பாஸ் ஆவேணும். எனக்கு பாஸ் ஆவேனான்னு சந்தேகமா இருந்தது. என்னன்னு சத்தியமா இருந்தது. என்னன்னா அதுதான் அவுட் சைடு 4 தடவை படிச்சிங்க, 3 தடவை இது டெஸ்ட் வெளியே சொல்றாங்க இல்லைங்களா. எனக்கு இன்ட்ரு என்னன்னா அதான் இப்போதான் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ட்ரு வந்து நான் கன்சிஸ்டண்டா இருந்தனால தான் பாஸ் பண்ணேன். அப்போ நான் நினைச்சிட்டேன் இன்ட்ரு ஏதோ எப்படி பாஸ் பண்ணேன், ஃபைனல் முடிச்ச அப்புறம் தான் இன்ட்ரு எப்படி பாஸ் பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஓகே. அப்போதான் தெரிஞ்சது, ஓகே இதனால தான் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படியோ பாஸ் பண்ணியாச்சு போதும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபைனலுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால எனக்கு அந்த செல்ஃப் டவுட் இருந்தது. ஒருவேளை ஏதோ லக்கில் தான் பாஸ் பண்ணிட்டோமா இன்ட்ரு, இதில் எதுவும் அப்படி ஆயிருமா என்னன்னு சொல்லிட்டு இருந்தது. ஃபைனல் அந்த அட்டம்ப்ட் அதனால தான் நான் செக் பண்ணல ரிசல்ட்டை. இன்னொன்று சொல்லாமல் ரேங்க் வாங்குறதுல மேஜிக்கே கிடையாது. ஃபஸ்ட் திங் மேஜிக்கே வந்து இந்த கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டு, ஃப்ளோ போனால் சீக்கிரமாக ஃப்ளோ கொண்டு வரணும். இவ்வளோதான். ரேங்கே இல்லை, டக்குன்னு பாஸ் ஆகிறதுக்கு, அந்த ஹை மார்க்ஸோட பாஸ் ஆகிறதுக்கு இவ்வளோதான். மேக்ஸிமம் டைம் ரீரிப்பீட் ப்ரிப்பரேஷன். எவ்வளோ வாட்டி திருப்பி படிக்கிறோமோ அத்தனை தடவை. இதுதான் என்டையர் மேஜிக் பிஹைண்ட் ரேங்க். தேர் இஸ் நோ மேஜிக். கண்டிப்பாக. ஆமாம், இதுதான் விஷயம். நானும் ரேங்க் வாங்காதனால எனக்கும் ரேங்க் வாங்கினா என்ன வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க பட் இவ்வளோ சிம்பிள் பட் வெரி வெரி ஹார்டு. அதுக்கு என்னன்னா கன்சிஸ்டன்சி தான். நான் திருப்பி கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டி சொல்லிட்டேன். இதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நான் அந்த 1 இயருமே 6 ஹவர்ஸ் காலையில் ஒரு 6 ஹவர்ஸ் இல்லை 5 ஹவர்ஸ் காலையில் ஒரு 2, ஈவினிங் ஒரு 3, அப்புறம் இந்த கடைசி ஒரு 3 மந்த்ஸில் வந்து 10 to 12 அந்த மாதிரி. ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு அந்த ஆடிட் எக்ஸாம் மட்டும் கரெக்டாக நான் ரிவிஷன் அப்போ ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். நான் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணிட்டேன். எக்ஸாம் அன்னைக்கு ஃபுல் போர்ஷன் கவர் பண்ண முடியல. நான் அன்னைக்கு மட்டும் 5 ஹவர்ஸ்லாம் தூங்கி அது தவிர பாக்கி எல்லா நாளும் கரெக்டாக தூங்கிட்டேன். நான் 8 ஹவர்ஸ் தூங்கிட்டேன். 2 to 10. சோஷியல் மீடியாலாம் இருந்தீங்களா? யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான். அதெல்லாம் ரீல்ஸ் அப்பயே பாப்புலர் தானே? ரீல்ஸ்லாம் அப்பயே பாப்புலர் தான். நான் November 22 தான் பாப்புலர் தான். அது நான் பெருசாக பிலீவர் கிடையாது. நீங்கள் சோஷியல் மீடியா அது உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் தான். நீங்கள் இந்த டைத்தில் நேரம் படிச்சு முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பர்பஸ் சர்வ் ஆயிடுச்சு. வெளிலலாம் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போவீங்க? வெளில அந்த 3 மந்த்ஸில் நான் போவே இல்லை. மற்ற டைம் வந்து நான் வெளில சாட்டர்டே சண்டேஸ் போகிறது தான். சாட்டர்டே சண்டேஸுமே நான் 5 ஹவர்ஸ் தான். ஸோ அதில் லிமிட் பண்ணிட்டு. ஆமாம், கன்சிஸ்டன்சி தான். ஓகே. அப்போ உங்களுக்கு மிச்ச ஹவர்ஸில் 3 ஹவர்ஸில் வேறு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? வித்தியாசமாக ஏதாச்சும் இந்த 5 ஹவர்ஸில் சொல்கிறீங்களா? கடைசி 3 ஹவர்ஸ் 3 மந்த்ஸ் சாரி 3 மந்த்ஸில் ஃபுல்லாக எதுவுமே பண்ணல. அதுதான் வித்தியாசமே. எதுவும் பண்ணாமல் ருட்டீன். என்னன்னா அது திருப்பி ஒவ்வொரு நாளும் அதே தான் பண்ணிட்டே இருந்தேன். ருட்டீன் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஜெராக்ஸ் காப்பி தானே இருந்துச்சா? ஒரு இது மாதிரி வரைஞ்சி வச்சிட்டேன் நான். இந்த நாளுக்கு இவ்வளோ டைமில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சார்ட் வந்து ஒரு 1 இயர் மாதிரி போட்டு வச்சிட்டேன் நான். November 22 நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு டேட் வைஸ் போட்டு இந்த நாளைக்கு படிக்கிறோமா இல்லையான்னு நோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ட்ராக்கர் மாதிரி போட்டிங்க. ஸோ கன்சிஸ்டன்சி பிரேக் ஆச்சுன்னா அன்னைக்கு நமக்கே போட்டிருக்கோம் தனியாக தெரியும். ஆமாம். அது இது எப்போலேருந்து? November 21 November 21 அந்த லாஸ்ட் 1 இயர் பண்ணிட்டேன் நான். ஃபுல் பீஸ்ட் மோடு. பீஸ்டில் அது நார்மலாக எல்லாமே பண்ணலாம் தான். அதில் ஒன்றும் ஆக்சுவலாக இப்போ தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் தினம் 5 மணி நேரம் படி சப்ப. ஆமாம், 6 மாதம் தினம் 5 மணி நேரம் படி. அதுதான் இது. இன்னொரு இது எல்லாமே நான் ரீல்ஸ் தான். என்னன்னா ஒரு 365 power 0 1% எவ்ரிடே இம்ப்ரூவ்மெண்ட் 1:1 1.1:1ங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஏதோ ஒன்று கண்டென்ட் பார்த்தேன் நான். அது அப்புறம் அந்த விராட் கோலிலாம் பேசியிருப்பாரு, விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன். ஆமாம், இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் இந்த இடத்துல அடிப்பேன் லாங்கான்லாம். நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்களா? நான் நைட்டு தூங்குறப்ப தூக்கம் வராது சில டைம்லாம். ஓகே. அப்போ என்ன பண்ணுவேன், இதை யோசிப்பேன். விராட் கோலி இல்லை, கொஸ்டின் பேப்பர் வந்து
கொஸ்டின் பேப்பர் வருது, எஃப்ஆர்ல இந்த கொஸ்டின் கேட்குறான், இந்த கொஸ்டின் எழுதுறோம் அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி ஏர் ஒன்னையும் யோசிச்சு பார்த்தீங்க. ஏர் ஒன்று ஸ்பீச்செல்லாம் யோசித்தேன். வெற்றிக்கு காரணம் இதெல்லாம் யோசிச்சிங்க. எல்லாருமே யோசிக்கிறது தான். ஆனால் அது பண்ணும்ல, எஃபர்ட்டும் பண்ணிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அது உங்களுக்கு அந்த மீனியல் ஜாப்ஸ்லாம் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த டயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் போகிறீங்க, ஆஃபீஸ் போயிட்டு பேசிக்கலி குளிக்கிறப்போ குளிச்சுட்டு சாப்பிட்ற உட்காந்து சாப்பிட்டு போகிற வரைக்கும் இது ஃபுல்லாக மைண்டில் இதே தான் ஓடிட்டு இருக்கோம். ஓகே, புரியுது. இப்போ தான் ஏதோ ஒன்று சும்மா இருக்கிறப்ப பண்ணி வேறு லெவல் இது. ஆனால் இந்த கேப்லேயும் பண்ணுறது. பட் சூப்பர் ப்ரோ. ரிசல்ட்ஸ் வந்தபோது வீட்டில் என்ன எப்படி, வீட்டில் அவங்களுக்கு தெரியுமா ஏர் ஒன்? வீட்டில் தெரியும். வீட்டில் ஆக்சுவலாக ஏர் ஒன் இல்லை, ஏரோட மேக்னிடியூடு தெரியுமா? ஏரோட மேக்னிடியூட் தெரியாது. என்னன்னா பெருசாக வந்து நான் பெருசாக எதுவும் எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன் வீட்டில். அதனால பாஸ் பண்ணிட்டேன்னு தான் சொன்னேன். ஏர் ஒன்று சொல்லிட்டேன் நான், ஏர் 37ன்னு சொல்லிட்டேன் நான். ஓகே, அவங்க எல்லாமே சரி பாஸ் பண்ணிட்டான்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா உட்கார வச்சு விளக்கினீங்களா? இல்லை, அப்பா வந்து அவங்க ஷேர் பண்ணுறப்போ அவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் அண்ணே. ஆனால் அன்றைக்கி நார்மலாக எனக்கு என்ன பண்ணேனோ அதே தான் பண்ணேன். நான் நார்மலாக ஆஃபீஸ் போனேன், ஏர் வாங்கிட்டு ஆஃபீஸ் ஏர் வாங்கிட்டு எத்தனை மணிக்கு? நவம்பர் 22னா காலங்காத்தால வந்துருச்சு. 7 மணிக்கு. ஆனால் 10 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டேன். நான் போயிட்டு சார்ட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அன்றைக்கி கிளைண்ட் வேலை இருக்குன்னு போனீங்களா? அன்றைக்கி என்ன டே டு டே என்ன ஒர்க் இருந்துச்சோ அந்த ஒர்க்கு தான் பண்ணிட்டு இருந்தேன் நான். இது ரேங்க் வாங்கிட்டு அதுதான் என்னன்னா அது அந்த எஃபர்ட்ஸ் போட்டேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு வரும்னு தெரியும். ஓகே, அது சர்ப்ரைஸ், நாட் சர்ப்ரைஸுங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எல்லாமே நான் இதுவே பண்ணிட்டேன், விஷுவலைஸ் பண்ணி ஸ்பீச்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ ஸ்பீச்சே கொடுக்கல எங்க? அது ஒன்றும் பெருசாக தெரில. இப்போதான் ஸ்பீச் கொடுக்குறீங்களா? அந்த ஸ்பீச் ஏதாச்சும் என்ன இருக்கும் அந்த ஸ்பீச்சில்? இது சும்மா எல்லாருக்கும் தேங்க்யூ தான். ஆனால் உண்மையாகவே வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தான். ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சுருந்தாங்க. எனக்கு இப்போது 3 months வந்து நிறைய பேருக்கு அது கிடச்சிக்க வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு அந்த சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அதில் எனக்கு நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் நடந்தது. இதை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதில்லை. ஓகே, இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் தான். இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் நண்பர் நிறைய பேர் இருக்காங்க. பின் பாயிண்ட் பண்ணவில்லை, எல்லாருமே கொடுத்த நண்பர். ஏன்னா எல்லாருமே இவங்க இல்லைன்னா இப்போது இல்லைன்னா இன்டர்வியூ பாஸ் பண்ணியிருப்பானே எனக்கு தெரில. அது மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலையும் யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நெட்வொர்க்கிங் பண்ண முடியுமோ அந்தளவு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸோ நெட்வொர்க்கிங்கோ இல்லை மென்டர் கைடன்ஸு. அப்புறம் சார்கிட்ட பிரின்சிபல் ஆமாம், அவருக்கு வந்து ஹியூஜ் கிராட்டிடியூட் தான். சூப்பர் ப்ரோ. அந்த ஸ்பீச் கொடுத்துட்டீங்க கடைசியாக ஸ்பீச். அது தேங்க்ஸ் நோட்டு தான். ஸ்பீச் வந்துருச்சு கடைசியாக. விஷுவலைசேஷனில் ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ராக்டிஸும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணீங்கல்ல? ப்ராக்டிஸ் வந்து ஆமாம், உங்களுக்கு கிளைண்ட்ஸு இப்போது ஜென்ரலாக கிளைண்ட் என்ன கேள்வி கேட்பாங்க அதெல்லாமே ஃபுல்லாக விஷுவலைஸ் பண்ணிடுறது. இப்போ இந்த இதுக்கு வராங்கன்னா ஒரு முன்னாடியே சொல்லிடுவாங்க, இந்த அப்பாயின்மெண்ட்டை கேட்குறப்போ இந்த இஷ்யூன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க என்ன கேட்பாங்க எல்லாமே மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக இதாக ரன்னாக ஆரம்பிச்சிடும். ஸோ வேறு லெவல் ப்ரோ. ஐம் ரியலி ஹாப்பி. இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே வேறு லெவல். என்னென்னா யூ ஹேட் த சேம் ரிசோர்ஸஸ் வாட் எவ்ரி அதர் ஆர்டினரி பர்சன் ஹேட். அட் த சேம் டைம் நீங்கள் அந்த சொன்னது தான், இந்த சேம் டைம் எஸ் இது சேம் சுச்சுவேஷன் தான். இந்த இதுலேயும் சேம் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராடினரின்னு போனால் இந்த கன்சிஸ்டன்ட் டிசிப்ளின். நார்மல் ஆர்டினரி திங்கை தினம் பண்ணுறது தான் எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் ஒன்றும் 2 நாள் தான் படித்தேன்லாம் சொல்ல, 4 தடவை படித்தேன்டாங்கிறது தான் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த எக்ஸ்ட்ராடினரினஸ் வச்சு நீங்கள் பண்ணுறதுனால தான் நான் சொல்கிறேன், இது இந்த எக்ஸ்ட்ரீம் தான் நம்ம கவர் பண்ணணும். லிட்ரலி இந்த 4 தடவை படித்தேன் நீங்கள் ஒன்றும் ஈஸியாக வாங்கினேடா அப்படி அது ப்ரொஜெக்டும் பண்ணல. அதுதான் என்னென்னா சர்ப்ரைஸாக இருக்கும், எக்ஸ்பெக்டே பண்ணாமல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது, அந்த எஃபர்ட்ஸ் போட்டு எனக்கு இன்னும் ஆறாவதுன்னு ரிசல்ட் வந்து அன்றைக்கி காலையில் நான் இங்கே ஆஃபீஸ் போனேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அது நார்மல். நான் ஒன்றும் எனக்கு பெருசாக தெரில, அது எப்படி சொல்கிறேன், இப்போ வரைக்கும் எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரில. அந்த டயத்தில் பாஸ் பண்ணிட்டேன், எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். நான் எல்லோரும் ஃபோன் பண்ணாங்க, ஹாப்பியாக இருந்தாங்க. அவ்வளோதான். ஓகே, ஆஃபீஸ் டைமே எடுத்தீங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டிங்களா? ஆஃபீஸு போயிட்டேன் நான் முடிச்சுட்டு. ஓகே, போயிட்டு ஈவினிங் வந்து
சூப்பர், வேறு லெவல். ஈவினிங் அப்புறம் செலிப்ரேஷன். ஓ, அப்போயும் நீங்கள் மத்தியானம்லாம் வரல, சாயங்காலம் வரைக்கும்? மதியம் சும்மா சாப்பிட வந்தேன், சாப்பிட்டு திருப்பி போயிட்டு. அதான் நான் சொன்னேன், ஓவராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன் நான், ஜென்ரலி எக்ஸ்ப்ரெசிவ் பர்சன் கிடையாது நான். ஓகே. ஸோ அதனால வேறு லெவல், வேறு லெவல். ரொம்ப தேங்க்யூ உங்கள் ஸ்டோரி ஃபுல்லாக ஷேர் பண்ணது. கண்டிப்பாக இதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஆங்கிள்லையும் ஆர்டிகல்ஷிப்பும் சரி, இன்டர் படித்ததும் சரி, இல்லை ஃபைனலில் ரேங்க் வாங்கினதுக்குமே சரி, கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதில் சந்தேகமே இல்லை. அது என்னென்னா, இப்போ என்னால் முடியுதுன்னா எல்லாராலையும் முடியும். அல்டிமேட் பாயிண்ட் அதுதான். ஆமாம். ஸோ அது எஃபர்ட் தான் மேட்ரு. ஆமாம். ரைட்டு. ஒன் கொஸ்டின் எங்கள் சைட்லேருந்து. நீங்கள் ஃபோக்கஸ்லேயும் பீன் அ டியூட்டர் வித் அஸ், உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதா? வாட் யூ திங்க் அபவுட் ஃபோக்கஸ்? ஃபோக்கஸ் வந்து என்னென்னா, ஜென்ரலாக வந்து எல்லா ட்ரெண்டுமே அதுதான் பார்த்தீங்கன்னா, ஐடியலைசேஷன். ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக கொண்டாடுறதா இருந்தாலும் சரி. பட் என்னன்னா, அதே ஃபேக்கல்ட்டி 100 பேர், அது திருப்பி அதுதான் 500 பேர் போகிறாங்கன்னா, பாஸ் ஆகிறவங்களுக்கு என்ன எஃபர்ட் போடுறாங்க, ஃபெயில் ஆகிறவங்க என்ன எஃபர்ட் போடுறாங்கன்னு தான் மேட்டர். அந்த ஃபேக்கல்ட்டி சொல்கிறது வந்து நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க, அது எந்த ஃபேக்கல்ட்டி சொன்னாலும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது தான் மேட்டரே தவிர, இந்த ஃபேக்கல்ட்டினால தான் நான் பாஸ் பண்ணிட்டேன் நீங்களே உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து எங்கேயுமே வந்து லூஸ் பண்ண முடியாது. அது வந்து ஃபோக்கஸில் வந்து நீங்கள் வந்து எதுக்குமே என்னால் தான் சொல்லிட்டு பண்ணுறது கிடையாது. நேரில் பண்ணுறதுனால பார்த்ததுனால சொல்கிறேன் நான். இப்போ என்னால் தான் இந்த ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பாஸ் பண்ணதுக்கு காரணம் நான் தான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைன் எல்லாமே இப்போது ஆன்லைனில் பண்ணுறோம். ஆன்லைனில் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு ஃபோக்கஸ் குரூப் மாதிரி வச்சுட்டு ஃபோக்கஸ் 7 பேர் தான் கிளாஸ். ஆமாம், அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ராக்டிவ்னஸ் இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு பிரின்சிபலுக்கும் எனக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் தான் எனக்கு இந்த அளவு கொண்டு வந்திருக்கு. ஒரு இன்ட்ராக்ஷன் தான் அது காரணமே. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து இந்த கிளாஸ் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறங்கிறப்போ வந்து 7 பேர் தான் ஒரு கிளாஸுக்குனால இன்ட்ராக்ஷன் வருது. ரொம்ப கண்டிப்பாக உங்களோட பேட்ச் பசங்க எல்லாருமே உங்களோட இந்த நேரம் எனக்கு தெரிஞ்ச பயங்கர க்ளோஸ் தான் இல்லை? ஆமாம், எல்லாருமே கிளாஸஸ் எல்லாம் ஃபுல்லாகவே இன்ட்ராக்டிவ் தான் இருந்தாங்க. சூப்பர். அதுதான் நம்மளுக்குமே இப்போது நான் ஒரு டியூட்டராக இருந்தாலுமே அவங்களுக்குமே மோட்டிவேட் பண்ணுறது என்னென்னா, அவங்க இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான் பண்ணுவாங்களே. ஆமாம், இல்லை போத் வேஸ். ஆமாம், கண்டிப்பாக. அது ரெஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நாலேஜ் எஃபர்ட்டாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல். நம்ம ஒரு 10 போடுறோன்னா அவங்களும் ஒரு 10 போடுறாங்கிறப்போ ஆமாம், கண்டிப்பாக 2 பேருமே 100க்கு எடுத்துகிட்டு போய். ஆமாம், நாலேஜ் இதுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் ப்ரோ. எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங் வித் ஃபோக்கஸ் அண்ட் த்ரூ அவுட் திஸ் ஜர்னி. கீப் சப்போர்ட்டிங் அஸ். கண்டிப்பாக ப்ரோ. ரைட்டு ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.